கல்முனை கிளை முகாமையாளர். நடைபெறும் ஃப்ரீ இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒர்க் ஷாப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஓகே, இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒர்க் ஷாப் யாருக்காவது புதுசா ஏதோ படிப்பிக்க போறாங்க, புதுசா சொல்லி தர போறாங்க அப்படின்னு சொல்லி யாருக்காவது ஒரு ஐடியா இருக்கா? எனிவான்? கேள்வி கேட்கும்போது பேச வேணும். நீங்க பேசலன்னு சொன்னா இந்த செஷன் முழுமையடையாம போயிடும். எனிவான்? ஓகே, பிரச்சனை இல்லை. இந்த செஷன் நீங்க கலந்து கொள்ள எடுத்த முயற்சி உங்கள் கல்விக்கும் தொழில் வாழ்க்கைக்கும் ஒரு முக்கியமான ஆரம்பமா இருக்கலாம்னு நான் நம்புறேன். கரெக்டாக இந்த செஷன் ஐடியம் பைனியர் கேம்பஸ் உங்களுக்கு இன்னைக்கு பெருமளவில் பெரிய ஒரு விஷயங்களை சொல்லி தரத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. ஐடிஎம் கேம்பஸை பொறுத்த வரைக்கும் 1974 ஆண்டு முதலாக ஆரம்பிக்கப்பட்ட தனியார் கல்வி நிறுவனம். இலங்கையில பல ஆண்டுகளாக தரமான கல்வி சேவையை வழங்கி வரும் ஒரு முன்னணி கல்வி நிறுவனமாகும். உண்மையிலே இவங்களது நோக்கம், அதாவது ஐடிஎம் பைனியர் கேம்பஸ் நோக்கம் மாணவர்களுக்கு வரும் சான்றிதழ்களை மட்டும் வழங்குறதில்லை. தொழில் உலகில் வெற்றி பெற தேவையான நாலேஜ், ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் மற்றும் கான்ஃபிடென்ஸ் ஆகியவற்றை வழங்குவதுதான் உங்களோட உண்மையான நோக்கம். சரி, உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன் நான், இன்றைய உலகில் ஆங்கில ஒரு மொழி மட்டும் இல்லை, அது ஒரு கேரியர் ஸ்கில் கூட. நீங்கள் எந்த துறை எடுத்தாலும், அதாவது ஹையர் ஸ்டடீஸ், ஜாப் இன்டர்வியூஸ், ஆஃபீஸ் கம்யூனிகேஷன், இன்டர்நேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஆன்லைன் லேர்னிங், இவற்றில் நீங்கள் எந்த துறைக்கு போனாலும் ஆங்கில அறிவு கட்டாயம் அவசியமாகும். ஓகே, இன்றைய இந்த ஒர்க் ஷாப் உங்களுக்கு முக்கிய நோக்கம், அதாவது இந்த ஒர்க் ஷாப்ல உங்களுக்கு என்னென்ன சொல்லித்தர போறாங்க, இதுல முக்கிய நோக்கம் என்னன்னு சொன்னா, ஆங்கிலம் கற்றுக்கொள்வது எவ்வளவு எளிதானது என்பதை உங்களுக்கு உணர்த்துவது. அடுத்து, சரியான முறையில் எப்படி பிராக்டிஸ் செய்ய வேண்டும் என்பது, தன்னம்பிக்கையுடன் பேசுவதற்கான வழிமுறை, இங்கிலீஷ் லேர்னிங் பற்றி உங்களுக்கு இருக்கிற பயத்தை நீக்குவது. ஸோ இத்தகைய விடயங்கள் இந்த செஷன்ல கட்டாயம் இருக்கு. மேலும் நம்ம தினசரி வாழ்க்கையில எளிதாக பயன்படுத்தக்கூடிய பல பயனுள்ள சொற்களை அறிந்து கொள்ள போறீங்க இந்த செஷன்ல. ஓகே, இந்த செஷன் முழுவதும் உங்களுக்கு நீங்க மிகவும் ஆக்டிவா இருந்து உங்களுக்கு ஒரு பயன் தரக்கூடிய மாதிரி இந்த செஷனை நீங்க மாற்றி அடுத்த கட்டத்துக்கு நீங்க கொண்டு போகணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் உங்களுக்கு ஏதேனும் இந்த செஷன்ல டவுட் இருந்தால் தயங்காம கேட்கலாம். ஏன்னு சொன்னா, இப்ப கேள்வி கேட்டதான் கல்வியை வெற்றி பெற முதல் படியாகும். என்ன, ஸோ அந்த வகையில உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க தயங்காம உங்களுக்கு இருக்கிற டவுட்டை நீங்க கேட்கலாம். அடுத்து இந்த செஷன் முடிவில் உங்களுக்கு எதுவும் நீங்க கோர்சஸ் செய்ய போறீங்கன்னு சொன்னா, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டிப்ளமா இன் ஐடி, இங்கிலீஷ், கிராஃபிக் டிசைனிங், வெப் என்ஜினியரிங், ஹெச்என்டி இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அண்ட் நெட்வொர்க் இன்ஜினியரிங், இந்த கோர்சஸை நீங்க செய்து கொள்ள முடியும். அதுலயும் ஸ்பெஷலா உங்களுக்கு இங்கிலீஷ் தேவைப்படலாம். ஸோ அப்படி தேவைப்படுற சந்தர்ப்பத்தில் நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்ல நீங்க தொடர்பு கொள்ளக்கூடிய கண்டெக்ட் டீட்டெயில்ஸ் வரும். ஸோ அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்னென்ன விஷயம் தேவையோ அதை நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ளலாம். ஓகே, நான் கூட நேரம் எடுக்க விரும்பலை. இப்போ உங்களோட இன்றைய ஒர்க் ஷாப்பை நடத்த தொடரவிருக்கும் எங்களது விரிவுரையாளர் ரீமா மிஸ் அவர்களை நான் வரவேற்கின்றேன். மிஸ், நீங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பெஸ்ட் ஆஃப் லக். Okay, thank you, sir. Okay. Hi and good evening and Assalamu alaikum all.
ஸோ இந்த இங்கிலீஷ் ஃப்ரீ ஒர்க் ஷாப்பில் நான் எல்லாரையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களை எல்லாரையும் நான் வந்துட்டு வெல்கம் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, ஸோ இன்றைக்கு நீங்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜுக்குரிய ஃப்ரீ ஒர்க் ஷாப் ஒன்றில் நீங்கள் இணைஞ்சு கொண்டிருக்கீங்க. ஸோ இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜுக்குரிய இந்த ஃப்ரீ ஒர்க் ஷாப்புக்குரிய மெயின் நோக்கம் வந்துட்டு என்னன்னு சொன்னால், அவங்கள வந்துட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் மூலமா எப்படி நீங்க வந்துட்டு கான்ஃபிடென்ட்டா பேசலாம் அண்ட் அதே மாதிரி நீங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்துட்டு விட்டுருக்கீங்க லைஃப் லாங்ல அண்ட் அந்த விஷயங்களை நீங்க எப்படி ரிகவர் பண்ணிக்கொள்ளலாம் அண்ட் அதே போல அவங்கள என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேசுறதுல இருந்து தடுக்குது, இந்த மாதிரியான ஒரு பேசிக்கான ஐடியாஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்குரிய எக்ஸாக்டான ரிசல்யூஷன் நம்ம என்ன அடுத்தது செய்யணும். இப்போ ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி தான் இப்போ நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் நம்ம மூவ் ஆகி கொண்டு போறோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன நம்ம லெவல்ல இருக்கோம், என்ன ப்ராப்ளம்ஸ் நம்மக்கிட்ட இருக்கு, அதுல இருந்து நம்ம எப்படி அதை ஓவர் கம் பண்ணி வர அந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட்டான ஒரு ஐடியாக்குள்ள தான் இந்தியா ஃபுல் செஷன்ஸ் வந்துட்டு இருக்க போகுது. அதோட மேலதிகமா ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் ஒரு சில டாஸ்க் பேஸ்ட் இது எல்லாமே வந்துட்டு நம்ம செய்யற மாதிரி இருக்கும். த திங் வந்து என்னன்னு சொன்னா இது ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கணும். என்னன்னு சொன்னா வந்துட்டு இதுல ஒரு சிலர் வந்துட்டு நேம்ஸ் எல்லாம் நீங்க ரீநேம் பண்ணாம இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே கொஞ்சம் ரீநேம் பண்ணிக்கொள்ளுங்க. பிகாஸ் இது வந்து நான் என்னத்துக்காக சொல்றேன்னு சொன்னா அவங்களோட சர்டிஃபிகேட்டுக்குரிய ப்ரொசஸ் பண்ணும்போது யார் யார் வந்திருக்கீங்க என்னங்கிற விஷயம் வந்துட்டு நான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசஸ்ல பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால வந்துட்டு நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட எல்லாரோட நேம்ஸையும் வந்துட்டு ரீநேம் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, செட்ல போட வேணாம், தயவு பண்ணி கொஞ்சம் அந்த ரீநேம் பண்ணீங்கன்னு சொன்னா நல்லா. அடுத்த திங்ஸ் இதுல வந்துட்டு உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கிற பட்சத்துல நீங்க வந்துட்டு அவங்களோட டவுட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா அவங்களோட செட்ல போடுங்க. ஓகேவா, செட்ல வந்துட்டு நீங்க அவங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க இதுல போடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இப்போ ஜூம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணியிருப்பீங்க எல்லாருமே நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னா அதுல வந்துட்டு நீங்க கேட்கறதுக்காக உங்களுக்கு நான் ஒரு டைம் தருவேன். ஸோ அந்த டைமுக்கு தான் நீங்க பேசலாம். அது வரையும் உங்களால அன்மியூட் பண்ண இயலாது. ஸோ அந்த ஆப்ஷன் வந்துட்டு நான் ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஸோ அதனால உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் வருது அல்லது நீங்க அந்த இடத்துல உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி கேட்க போறீங்கன்னு சொன்னா தயவு பண்ணி ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க அல்லது செட்ல வந்துட்டு உங்களோட கேள்விகளை கேளுங்க. ஸோ அதுக்குரிய ரிப்ளைஸ் வந்துட்டு நான் தருவேன். ஓகேவா? ஓகே, ஸோ அண்ட் அதோட இந்த நோட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதை தயவு பண்ணி ஸ்டாப் பண்ணுங்க. பிகாஸ் இதில் யாரோ கீறி வச்சிருக்கீங்க. இந்த வேலைகள் கொஞ்சம் செய்யாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லம். பிகாஸ் மீட்டிங் டைமில் நீங்கள் குழப்பினீங்கன்னு சொன்னால் அநியாயம். ஸோ அதனால தான் இப்போ பெனிஃபிட்ஸ் ஒரு எல்லாருக்குமே வந்துட்டு இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸை அடையணும்னு சொல்லித்தான் வந்திருக்கீங்க. ஸோ அப்போ அந்த டைமில் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ஜூம் மீட்டிங்னு சொன்னால் லைவ் கிளாஸில் நீங்கள் எப்படி குழப்பம் பண்ணாமல் இருந்து லெக்சர் சொல்கிறத கேட்டு படிப்பீங்களோ அதே போல் தயவு பண்ணி இந்த ஜூம் மீட்டிங்லையும் வந்துட்டு நீங்கள் அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்க. ஏன்னா பிகாஸ் நம்ம இதில் வந்துட்டு ஒரு இன்டராக்டிவான ஒரு செஷன்ஸ் தான் கொண்டு போகிறோம். அண்ட் இஃப் யூ விஸ் யூ கேன் ஸ்விட்ச் ஆன் யர் கேமராஸ் ஆல்சோ. நீங்கள் விரும்பினா கேமராஸ் எல்லாம் ஆன் பண்ணிட்டே இருக்கலாம். பிகாஸ் அது வந்து இன்னும் லைவாக நம்ம படிக்கிற மாதிரி இன்னொரு ஃபீல் ஒன்று தரும். ஓகே, சரி. இதில் வந்துட்டு என்னை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் ஒன்று நான் போட்டிருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு இதை பாருங்க. என் நேம் வந்துட்டு ரீமா அண்ட் நான் இப்போ வந்துட்டு ஐடிஎம் பைனர் சிட்டி கேம்பஸில் இங்கிலீஷ் லெக்சராக இருந்து கொண்டு இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட இந்த ஒர்க் ஷாப்பில் ஸ்டார்ட் பண்ணி போகிறதுக்கு முதல் நான் உங்களுக்கு ஒரு சின்ன கொஸ்டின் ஒன்று கேட்கேன். ஓகே, ஸோ எவ்வளோ காலம் நீங்கள் வந்து இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை லேர்ன் பண்ணுறீங்க? லைக் மேபி
நீங்க ஸ்டார்டிங்ல கிரேட் 1ல இருந்தே லேர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கலாம். அல்லது மோர் தென் 10 இயர்ஸ் அல்லது மோர் தென் 12 இயர்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்க எத்தனை இயர்ஸா லேர்ன் பண்ணி கொண்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இப்போ உங்களோட ஸ்க்ரீன்ல வந்துட்டு ஒரு பொல் வரும். ஸோ அந்த பொல்ல வந்துட்டு நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா ஃபில் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே. ஸோ இது ஒரு 5 செகண்ட்ஸுக்கு போடுவேன். குயிக்காக நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் ரீநேம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். குயிக் பண்ணுங்க. நோண்டு சொல்றால் ப்ளீஸ் கொஞ்சம் ரீநேம் பண்ண பாருங்க. $29 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, பட் 22 ஒன்லி ரெஸ்பான்ஸ். மிச்சாக்கள் குவிக் பண்ணுங்க. ஜஸ்ட் அதில் எஸ் ஓ நோண்டு இருக்கு. உங்களோட நேம் எல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து உங்களோட ஜூம் மீட்டிங்கில் போட்டிருக்கீங்களான்னு கேட்டிருக்கேன். இஃப் இட் இஸ் எஸ் நீங்கள் எஸ்ன்னு கொடுக்கலாம், இல்லைன்னு சொன்னால் நோண்டு கொடுங்க. குவிக் பண்ணுங்க. இன்னொரு 8 செகண்ட்ஸில் நான் இதை க்ளோஸ் பண்ண போகிறேன். ஓகே, டன். சரி, இப்போ நான் ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டின்ஸுக்குள்ள வரேன். லைக் நீங்க எவ்வளோ காலம் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்துட்டு லேர்ன் பண்ணி கொண்டு இருக்கீங்க, ரைட்? ஸோ எனக்கு செட்லையும் போடலாம். How many years you are learning? செட்ல போடுங்க. 4 month. ஓகே. 1 year. Sorry, 11 years. ஓகே. 7 years. 9 years. ஸோ இது ஒரு இன்டராக்டிவான செஷன்ஸ் தானே. ஸோ நீங்கள் ஜஸ்ட் செட்டில் வந்துட்டு உங்களோட ஆன்சர்ஸ் போடலாம். 5 years. ஓகே. More than 12 years. 5 years. 9 years. 5 years. Okay. Last 5 years. Okay. 7 years. Okay. சரி, ஓகே. இப்போ நீங்க இத்தனை இயர்ஸா லேர்ன் பண்ணி கொண்டு இருக்கீங்க தானே. அப்படி இருக்கிற டைம்ல உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். லைக் இப்போ நம்ம ஒருத்தங்களோட பேசுற டைம் ஒரு சின்ன ஒரு டென்ஷன், லைக் ஒரு பதட்டம் மாதிரி ஒன்று வந்திருக்கும் தானே, அல்லது ஒரு கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் இல்லாம இருக்கும். அப்ப இதெல்லாம் ஏன் உங்களுக்கு வருது? இப்போ நீங்க இத்தனை இயர்ஸா லேர்ன் பண்ணி இருந்தாலும் பட் இந்த கான்ஃபிடென்ஸோ அல்லது இந்த ஒரு ஸ்ட்ரகிள் வந்து உங்களுக்கு ஏன் வருது? இதை நீங்க யோசிச்சிருக்கீங்களா? எனிவன்? நோ. நோ. எஸ். அதுக்கு எஸ்ன்னு போட்டிருக்குங்க ஒரு சிலர். ஓகே. அதுக்கு வந்து உங்களுக்கு ரீசன் தெரியுமா? இப்போ நம்ம இவ்வளோ இயர்ஸா லேர்ன் பண்ணி இருந்தாலும் எனக்கு முன்னுக்கு போய் பேசுறதுக்கு அடுத்தடி போன உடனே ஒரு சின்ன பதட்டம் வருது, ஒரு டென்ஷன் வருது, அண்ட் என்னால் அதுக்கு எக்ஸாக்டான ஆன்சர் சொல்ல முடியலை இப்படின்னு சொல்லி எல்லாம் ரீசன்ஸ் இருக்கும் தானே நமக்குள்ள. ஏன் அப்படி வருது? இதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நான் ஸ்டார்டிங்ல ஒரு இமேஜ் ஒன்று போட்டிருந்தேன். லைக் இதில் பாருங்க, லேர்ன், ப்ராக்டிஸ், இம்ப்ரூவ், ரைட்? லேர்ன், அதே போல ப்ராக்டிஸ், இம்ப்ரூவ்னு சொல்லி ஒரு கன்செப்ட் போட்டிருக்கேன். அதாவது நீங்க எல்லாரும் என்ன செய்திருக்கீங்க? எத்தனையோ இயர்ஸ் கணக்கா வந்துட்டு நம்ம என்ன செய்திருக்கோம்? லேர்ன் மட்டும் பண்ணியிருக்கோம், ரைட்? லேர்னிங் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். அதை வச்சு நம்ம எந்த ப்ராக்டிஸுமே செய்ய இல்லை. அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? ஒரு அவுட்புட் ஒன்றை கொண்டு வரல.
இதனால தான் நமக்கு என்ன செய்ய இல்ல, இவ்வளோ இயர்ஸா லேர்ன் பண்ணியும் நமக்கு ஒரு எக்ஸாக்ட்டான அவுட்புட்டோ, நமக்கு ஒரு சக்சஸோ அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல கிடைச்சதில்ல. ஓகே. அதே மாதிரி, இப்ப இன்னைக்கு நீங்க இந்த கிளாஸுக்கு எதுக்காக வந்திருக்கீங்க? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிளாஸ் வந்துட்டு, இந்த ஒர்க் ஷாப் வந்துட்டு நம்ம செய்றதுக்கான மெயின் நோக்கம் வந்து, உங்கள நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அதேபோல உங்களுக்குரிய அடுத்த ஸ்டெப்ப நீங்க கரெக்ட்டா போகணும். ஸோ அந்த 2 மெயின் ரீசனும், அதோட இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல ஒரு சில விஷயங்கள் நீங்க ஃப்ளூயன்ட்டா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இந்த கிளாஸ். ஸோ இப்ப இன்னொரு கொஸ்டின். ஒய் ஆர் யூ ஹியர் டுடே? எதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க? மேபி ஒரு ஜாப் ரிலேட்டடான ஒரு ரோலுக்காக வந்திருக்கலாம். லைக் நான் ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ண போறேன். ஒரு இன்டர்வியூ ஒன்றுக்கு போறேன். ஸோ அதனால எனக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் கொஞ்சம் தேவை. ஒரு ஸ்போக்கன் ரிலேட்டடான விஷயம் எனக்கு தேவை. அதனால நீங்க வந்திருக்கலாம். அல்லது மைக்ரேஷன். ஸோ மைக்ரேஷன் சொல்லும்போது, இப்ப எனக்கு ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்குது. லைக் ஃபாரின்ல போயிட்டு படிக்க போறோம். அல்லது ஃபாரின்ல போயிட்டு ஒரு ஒர்க் ஒன்று எடுக்க போறோம். ஸோ அதனால எனக்கு இங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் இம்பார்ட்டன்ட்டா தேவைப்படுது. ஸோ அதனால வந்துட்டு நான் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணா ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட்டா எடுக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்துக்காக வந்திருக்கலாம். அல்லது ஹையர் ஸ்டடீஸ். நான் வந்துட்டு ஓ லெவல் முடிச்சுட்டேன். ஏ லெவல் முடிச்சுட்டேன். இப்போ வந்து அடுத்த ஸ்டெப் நான் ஹையர் ஸ்டடீஸ் போகணும். மேபி அது ஒரு நீங்க ஹெச்என்டி ப்ரோக்ராம் செய்றதா இருக்கலாம். அல்லது நீங்க வந்துட்டு என்ன செய்யலாம்? ஆம், யுனிவர்சிட்டீஸா இருக்கலாம், காலேஜா இருக்கலாம், வாட்டெவர் எதாவும் இருக்கலாம். ஸோ அது ஏதாச்சும் ஒன்றுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க. அதுக்கு எனக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் தேவை. பிகாஸ் ஓ லெவல் வரையும் இங்கிலீஷ் இல்லாம, ஏ லெவல் வரையும் இங்கிலீஷ் இல்லாம ஏதோ சமாளிச்சுட்டு தெரிஞ்ச இங்கிலீஷை வச்சு சமாளிச்சுட்டு போயிடலாம். பட் if we are going move for the higher studies, we should know about the English language, right? So English language வந்து நமக்கு ஃப்ளூவெண்டா தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் ரீசன் வந்து பார்த்தோம்னு சொன்னா லெக்சர்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம படிக்க போற நோட்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து எப்படி இருக்க போகுது, அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல தான் ஃபுல்லாவே இருக்க போகுது. அண்ட் அதே போல ஒரு சிலர் வந்துட்டு மெயினா ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸுக்காக மட்டும் வந்திருக்கலாம். எனக்கு வந்து கிராமர் பாடெல்லாம் ஓகே, தரவா எனக்கு ஏழும். அதே மாதிரி எனக்கு லாங்குவேஜ் ரிலேட்டடான மற்ற எல்லா விஷயமும் மேலும். பட் என்ன, எனக்கு பேசுறதுக்கு மட்டும் கொஞ்சம் தயக்கம் பயமா இருக்கு. இப்ப முன்னுக்கு ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களோட பேசுறதுக்கு அவங்க கேட்குற கொஸ்டின் எனக்கு விளங்குது. இப்போ அவங்க இங்கிலீஷால பேசுறாங்க, ஓகே, எனக்கு அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் கரெக்டா விளங்குது. பட் அதுக்கு எனக்கு எக்ஸாக்டான ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் இஷ்யூவா இருக்கு, பயமா இருக்கு அப்படின்னு ஒரு இஷ்யூஸ் இருக்கும். ஸோ எனக்கு ஸ்போக்கன் டெவலப் ஆயிட்டுன்னு சொன்னா எனக்கு எல்லாமே ஓகே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு வந்திருக்கலாம். அது அதாவது மெயினா எனக்கு ஸ்போக்கன் ஸ்கில்ஸ் மெயினா பேசணும் அதுக்காக அப்படின்ற மாதிரி. இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் லெவலா யோசிப்பாங்க. லைக் இப்போ எப்படின்னு சொன்னா, எனக்கு லாங்குவேஜ் தெரியும். ஓகே, இங்கிலீஷ் லாங்குவேஜ் பத்தி தெரியும். அதுல பேசிக் ஸ்கில்ஸ் தெரியும், அட்வான்ஸ் ஸ்கில்ஸ் தெரியும். எல்லாமே எனக்கு தராவா தெரியும். பட் எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்ல பேசுறதுக்கு. எல்லாம் ஓகே. பட் எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் எக்ஸாக்ட்டா எப்படி பேசணும்? என்ன மாரி பேசணும்? எப்படி பேசினா அவங்க அட்ராக்ட் ஆகுவாங்க? இப்ப ஒரு சின்ன இன்சிடென்ட் ஒண்ணு சொல்றேன். லைக் எப்படின்னு சொன்னா, ஒரு இன்டர்வியூ ஒன்றுக்கு போறோம். இன்டர்வியூ ஒன்றுக்கு போற டைம் நம்மகிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்துட்டு அவங்க இங்கிலீஷால தான் கேட்பாங்க. ஸ்டார்ட்டிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கிலீஷ் தான். ஒரு சில கன்செப்டுவல் கொஸ்டின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அவடத்தடைய கன்செப்டா செய்து காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. மத்தபடி மத்த எல்லா கொஸ்டின்ஸும் எப்படி வரப்போகுதுன்னு சொன்னா இங்கிலீஷால தான். பொதுவான கொஸ்டின்ஸ் எல்லாம் இங்கிலீஷ். சம்டைம்ஸ் நம்ம இப்ப கொலம்பு சைட்ல இன்டர்வியூக்கு போனோம்னு சொன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு என்ன செய்வாங்க, சிங்களத்தால கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ சிங்கள லாங்குவேஜால கேட்பாங்க. அதர் தென் தட் ஃபுல்லாவே வந்து இங்கிலீஷால கேட்குற டைம் ஆன்சர் தெரியும். ஆனா என்ன செய்யும், நமக்கு கை காலெல்லாம் உதறும். என்னடா இது, எனக்கு ஒரு ஆன்சரும் வருது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரி டென்ஷனோட இருப்போம். ஏன்? அந்த கான்ஃபிடன்ஸ் இல்ல. அதுக்கு மெயினா தேவையானது என்ன? அந்த கான்ஃபிடன்ஸ். அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு நமக்கு ஒரு ஒரு பர்சன்ட் கூட இல்லாம இருக்கும். லைக் வந்துட்டோம் இன்டர்வியூக்கு, பட் எப்படி செய்ய போறோம் அப்படி அப்படின்னு யோசிச்சு 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 ஆன்சர்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பேச இயலும் எக்ஸாக்டா. பட் அந்த இடத்துல அந்த கான்ஃபிடன்ஸ் இல்ல. அப்ப அதுக்கு நம்ம என்னத்தை டெவலப் பண்ணணும்? ஸோ நீங்க இந்த ஏதோ ஒரு கேட்டகரியில தான் வந்துட்டு வந்திருப்பீங்க மோஸ்டா இந்த ஒர்க் ஷாப்புக்கு, ரைட்? ஸோ முதல் அந்த என்ன கேட்டகரிங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ ஜஸ்ட் எனக்கு வந்துட்டு உங்களோட ஆன்சர்ஸை போடுங்க பாப். ஓகே, ஒரு ஆள் வந்துட்டு ஸ்போக்கன் இல்லை எனக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். இம்ப்ரூவ் மை ஸ்போக்கன் ஸ்கில்ஸ். ஹையர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் ஸ்டடி பண்ணுறதுக்கு. ஜாப் அண்ட் மீட் த நியூ பீப்புள்ஸ். ஓகே,
ஹையர் ஸ்டடி ஹெச்என்டி இங்கிலீஷ் செய்யறதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் இம்ப்ரூவ் பண்ண ஹையர் ஸ்டடீஸ் வைவா பாஸ். ஓகே. ஸோ ஓகே. ஸோ எல்லாரும் வந்துட்டு ஒவ்வொரு ஒரு கன்செப்ட்ல வந்திருக்கீங்க. ரைட். ஓகே. தேங்க்ஸ் கைஸ். சரி. இப்போ நான் ஆல்ரெடி கேட்டதான். இப்போ எல்லாருமே வந்துட்டு இங்கிலீஷ பல இயர்ஸ் கணக்கா படிக்காங்க. பட் அந்த பேசுறதுக்கான கான்ஃபிடன்ஸ் இல்ல. ரீசன் why? ரைட்? as actually we know லைக் எப்படின்னு சொன்னா நமக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அந்த கான்ஃபிடன்ஸை நம்ம வெளியில கொண்டு வரல. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, தமிழ்ல ஒரு ஸ்பீச் ஒன்று செய்ய சொல்லி உங்களை முன்னுக்கு விடுறாங்கன்னு சொன்னா, ஓகே நீங்க அந்த அன்றைக்கு முதல்ல எல்லாமே ஸ்கிரிப்ட் எல்லாமே ரெடி பண்ணி அதுக்குரிய எக்ஸாக்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணி எடுத்துட்டு அதுக்குரிய ஸ்லைட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி எல்லாம் பக்கவா ரெடி பண்ணிட்டு நம்ம என்ன செய்வோம், முன்னுக்கு போயிட்டு அந்த ஸ்பீச்சை வந்து கரெக்டா செய்திருவோம். பிகாஸ் தமிழ்ங்கிறதால. ஏன் தமிழ் வந்துட்டு நம்ம கரண்ட்ல பேசிட்டு இருக்கிற லாங்குவேஜ், லைக் நேட்டிவ் லாங்குவேஜ், ரைட்? நம்ம ஸோ அந்த நேட்டிவ் லாங்குவேஜ்ங்கிறதால நம்மளால என்ன செய்ய முடியுது, ஃப்ளூவெண்டா கரெக்டா பேசிக்கொள்ள இயலுமா இருக்கு. ஆனா இதே வந்து ஒரு ஃபாரின் லாங்குவேஜ்ங்குள்ள அந்த கான்ஃபிடென்ட் வந்து நமக்கு குறையுது. அப்ப இந்த கான்ஃபிடென்ட் நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன செய்யணும், லேர்ன் பண்ணிருக்கா அந்த லேர்ன் பண்ணின கன்செப்டை நம்ம என்ன செய்ய போறோம், இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அதாவது அதை வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்ப நீங்க நார்மலா யோசிச்சு பாருங்க, நீங்க எல்லாருமே வந்துட்டு ஆல் லெவல் ஏ லெவல்ஸ் வந்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹையர் ஸ்டடீஸ் அதே மாதிரி ஜாப் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு எல்லாருமே வந்து சொல்லியிருக்கீங்க ரீசன். ஸோ அதனால நான் நான் இப்படி ஒரு கன்செப்ட்ல எடுக்கேன். நீங்க ஆல் லெவல் முடிச்சிருக்கீங்க, ஏ லெவல் முடிச்சிருப்பீங்க. ஸோ அப்படி முடிச்சவங்க நீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இருக்கிற மெயின் ப்ராப்ளம் என்ன, இங்கிலீஷை பேசுறது கஷ்டம். ஏன்னுண்டா நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணியே இல்லை லைஃப் லாங். இப்ப எங்கட பிசிக்கல் கிளாஸ்லயும் தான் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னா அமைதியா வருவாங்க, அமைதியா போவாங்க. இப்ப நம்ம ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டிஸை கொடுத்து முன்னுக்கு வாங்க, பிரசன்டேஷன் செய்யுங்க, முன்னுக்கு வந்து பிரசன்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கை காலெல்லாம் உதறும். ஏன்னு நான் ரீசனை கேட்பேன், நான் கேட்டிருக்கேன். ஸோ ரீசனை கேட்ட டைம் அவங்க வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா, எங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு மிஸ், பட் என்னன்னு சொன்னா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, முன்னுக்கு வந்தாலே எனக்கு பேசுறதுக்கே இல்லாம இருக்கு, எனக்கு கொஞ்சம் ஐடியாஸ் தெரியும், ஆனா எப்படி கதைக்கிற என்ன மாதிரின்னு தெரியல. ஏன்டா என் லைஃப்ல நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மிஸ் முன்னுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏனுண்டா மேபி அது நம்ம எஜுகேஷன் சிஸ்டமா இல்ல என்ன மாதிரின்னு எனக்கு தெரியல, இல்ல அவங்களே பின்தங்கி பின்தங்கி போறதாண்டும் எனக்கு புரியல. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் லைக் அவங்க வந்து முன்னுக்கு எதுக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறல்ல, முன்னுக்கு வார இல்ல செய்யற இல்ல. அப்ப நம்ம ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணி அப்படியோ வச்சுட்டு இருந்தோம்னு சொன்னா எப்படி, ரைட்? இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்த வகையில தேர் ஆர் மெயின்லி 4 ஸ்கில்ஸ் இருக்கு, ரைட்? ஓகே. ஸோ ஸோ இதுல வந்துட்டு மெயினா 4 ஸ்கில்ஸ் இருக்கும். லைக் இன்புட் ஒரு வேல எடுக்கலாம், அதே தான் அவுட்புட் ஒரு வேல எடுக்கலாம். இன்புட் ஸ்கில்ஸ்ங்கிறது என்னன்னு சொன்னா லைக் நம்ம எந்தெந்த சோர்சஸ்ல ஒரு விஷயத்த லேர்ன் பண்ண போறோம், அந்த லேர்ன் பண்றதுக்குரிய வே தான் வந்துட்டு இன்புட்டா வரப்போகுது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு புக் ஒன்று ரீட் பண்றோம் அல்லது ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் ஏதாச்சும் ஒன்று நம்ம ரீட் பண்றோம்னு சொன்னா ரீட் பண்ணி என்ன செய்வோம், அதுல இருந்து ஒரு சில ஐடியாஸ் நமக்குள்ள எடுத்துக்கொள்ளுவோம். ஸோ இது வந்து நமக்கு என்னத்துக்கு ஹெல்ப் பண்ண போகுது, நம்மட லேர்னிங்குக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அதே போல நம்ம அடுத்த ஸ்டெப்பா செய்ய போறது என்ன, லிஸ்னிங். லிஸ்னிங் மூலமா லைக் ஒரு மூவி பாக்குறது, மூவி பாக்குறதுல இருந்து ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் நம்ம லிசன் பண்ணி எடுப்போம். அதே போல அப்ப ஏதாச்சும் ஒரு சாங்ஸை நம்ம லிசன் பண்ற டைம்ல அதுல இருந்து ஏதாச்சும் பாயிண்ட்ஸை நம்ம லிசன் பண்ணலாம். இப்ப நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, போட்காஸ்ட்னு ஒரு கன்செப்ட் இருக்கு. போட்காஸ்ட் யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க. இங்கிலீஷால பேசுறதுக்குரிய சிம்பிளஸ்ட் வேயை நம்ம அதுல இருந்து படிச்சு கொள்ள இயலும். ஸோ அந்த வேஸ் இது எல்லாத்துலயும் மூலம் நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா அதுல இருக்கிற மெயின் கன்செப்டை லேர்ன் பண்ணி எடுக்க போறோம். அப்ப லேர்ன் பண்ணி எடுக்கிறதுக்குரிய சோர்சஸ் தான் வந்துட்டு இந்த இன்புட் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு வருவோம். அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன செய்யணும், இது அப்படியோ லேர்ன் பண்ணி அப்படியோ வச்சுட்டு இருந்தோம்னு சொன்னா கடைசி வரை நம்ம என்ன செய்ய போறோம், அப்படியோ தான் வச்சுட்டு இருக்க போறோம். அடுத்த ஸ்டெப் நம்ம கொண்டு வரணும் என்னன்னு சொன்னா இத அவுட்புட்டா கொண்டு வரணும். அதுதான் நம்மளோட ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸுங்களுக்குள்ள லைக் ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம என்ன செய்யலாம்னா பேசலாம். இப்ப நம்ம ஒரு பர்சன் தான் இருக்கணும், அவங்களோட தான் பேசணும்னு இல்ல, ரைட்? இப்ப எவ்வளவோ ஏஐஸ் இருக்கு, ஏஐ டெக்னாலஜிஸ் வந்துட்டு இப்ப நம்ம எல்லா லாங்குவேஜுக்குள்ளேயும் எல்லாம் படிக்கிற எல்லா விஷயத்துக்குள்ளேயும் நம்ம கொண்டு வரலாம். ஈவன்
எங்களோட எங்களோட கேம்பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா விளங்கும் பிசிக்கல் கிளாஸஸ்ல சரி அல்லது ஆன்லைன்ல சரி நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா ஒரு சில ஏஐஸ வச்சு ரியலா படிக்கிற லைக் ஒரு இன்டர்வியூவை நம்ம ஃபேஸ் பண்றேன்டா எப்படி அந்த இன்டர்வியூவை ஃபேஸ் பண்ணணும் என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணணும் எப்படி நம்ம படிக்கணும் அந்த விஷயம் எல்லாமே வந்துட்டு எங்களோட கிளாஸஸ்ல நாங்க கொண்டு போவோம். ஸோ இட்ஸ் பிட் இன்ட்ரெஸ்டிங். அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஒரு சில டைம் வந்து இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அப்ப அந்த டைம் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் கவலையாகவும் இருக்கும். அப்ப அந்த மாதிரியான கன்செப்ட் எல்லாம் எங்களோட கிளாஸ்ல நாங்க ஒன் பை ஒன்னா செய்து கொண்டு வரோம். அப்ப அதே போலதான் நீங்களும் என்ன செய்யலாம்னு சொன்னா ஒரு சில ஏஐஸ வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு நீங்க டிரெக்ட்டா ஒரு பெர்சன் தேவையில்ல. இப்ப எதுக்குமே பெர்சன்ஸ் தேவையில்ல. நம்ம என்ன செய்யலாம் ஏஐயோட கதைச்சு பிராக்டிஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் தான் பேச போறீங்கன்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு பேசிக் இங்கிலீஷ் தான் தெரியும். ஒரு சில வார்த்தைகள் தான் தெரியும். பட் பெருசா விஷயங்கள் தெரியாது. அப்படின்னு சொன்னாலும் நம்ம என்ன செய்யலாம்? அந்த ஏஐஸோட கதைக்கலாம். கதைச்சு அது நமக்கு ரிப்ளை பண்ணும். அதுக்கு நம்ம ரிப்ளை பண்றேன். அப்ப இப்படின்னு சொல்லி நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது, ஸ்போக்கன் வந்து கொஞ்சமாச்சும் டெவலப் ஆகும். ஓகே. சோ இந்த மாதிரியான கன்செப்ட்க்கு வந்து நமக்கு ஒரு கைடன்ஸ் கரெக்ட்டா தேவை. ஓமா இல்லையா? செட்ல போடுங்க பாப்போம். ஒரு கைடன்ஸ் இல்லாம நம்ம அத கரெக்ட்டா செய்யலாம். ரைட்? அப்ப நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, இந்த ஏஐஸ்ல வந்துட்டு நம்ம பேசுறோம். அப்ப அந்த மூலமா நம்ம ஸ்போக்கன டெவலப் பண்ணலாம். அடுத்த ஸ்டெப் நம்ம வந்துட்டு என்ன செய்யணும்? ஓகே. ஸ்போக்கன் ஓகே. இப்ப நம்ம ரீடிங் பார்த்துட்டோம், லிசனிங் பார்த்துட்டோம். அதே போல ஸ்போக்கன் இருக்கு. அடுத்தது என்ன செய்ய போறோம்? ரைட்டிங். ரைட்டிங்க்குள்ள வந்துட்டு நம்ம என்ன செய்றோம்? எழுதுறோம். ஒரு கன்செப்ட்ட எடுக்கிறேன். அந்த கன்செப்ட்க்கு நம்ம எழுதி பார்க்கிறோம். பட் எழுதி பார்க்கிறதுலயும் வந்துட்டு எப்படின்னு சொன்னா, எல்லாமே கரெக்ட்டா எழுத மாட்டோம். இப்ப உங்களுக்கு தெரியுமான்னு தெரியா இப்போ ஒரு எஸ்ஸே எழுதுறேன்னு சொன்னாலும், அல்லது ஒரு நோட்டீஸ் நான் இது சிம்பிளான விஷயத்துல எடுக்கேன். இதுகள் ஒவ்வொன்றும் நம்ம எழுத போறோம்னு சொன்னா, அது எழுதுறதுக்குன்னு சொல்லி ஒரு எக்ஸாக்ட்டான ஃபார்மட் இருக்கு. ரைட்? இப்போ உங்களுக்கு சிம்பிளா யோசிப்போம். சம்டைம்ஸ் உங்களுக்கு எஸ்ஸேக்கு உரிய ஃபார்மட் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். அப்ப நம்ம சிம்பிளா யோசிப்போம். லெட்டர்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ரைட்? சாரி. இப்ப நீங்க இந்த லெட்டர வந்து தமிழ்லயும் எழுதியிருப்பீங்க, இங்கிலீஷ்லயும் எழுதியிருப்பீங்க. ட்ரை பண்ணியிருப்பீங்க. சரியா? தமிழ்ல எழுதியிருப்பீங்க. இங்கிலீஷ்ல ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நான் எடுக்கேன். ஓகே. இப்போ ஒரு லெட்டர் எழுதுறேன்னு சொன்னா, அதுக்குன்னு சொல்லி ஒரு எக்ஸாக்ட்டான ஃபார்மட் இருக்கு. இப்ப நம்ம லெட்டர் எழுதுறோம்னா, ஃபார்மல் லெட்டர் ஒன்று இருக்கு. இன்ஃபார்மல் லெட்டர் ஒன்று இருக்கு. ஸோ ஃபார்மல் லெட்டர் எழுதுறேன்னு சொன்னா, அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர் படி தான் நம்ம என்ன செய்யணும்? கரெக்ட்டா எழுதணும். அதே போல தான் ரைட்டிங்லயும் நம்ம ஒரு சில விஷயங்கள டெவலப் பண்ணணும்னு நெனைச்சா, நீங்க இப்படி செய்து பாருங்க. டெய்லி நீங்க செய்வீங்க தானே ஒரு சில விஷயங்கள். காலையில எழும்புவீங்க, ஆஃபீஸுக்கு போறாக்கள் ஆஃபீஸுக்கு போவீங்க, படிக்கிறாக்கள் படிப்பீங்க, கிளாஸுக்கு போறாக்கள் கிளாஸுக்கு போவீங்க. ஏதாச்சும் யூனிவர்சிட்டி போறாக்கள் யூனிவர்சிட்டி. ஏதோ ஒரு விஷயம் நீங்க வந்துட்டு லைஃப்ல டெய்லி செய்துட்டு போவீங்க தானே! அந்த விஷயத்த லாஸ்ட்ல அந்த லாஸ்ட் டே ரைட்? அந்த டேட லாஸ்ட்ல அதாவது நைட் டைம் நீங்க தூங்குறதுக்கு எக்ஸாக்ட்டா முதல் ஒரு குட்டி டைரி ஒண்ணு எடுங்க. எடுத்துட்டு, இன்னைக்கு நீங்க என்னென்ன விஷயம் செய்தீங்க? நான் இன்னைக்கு இந்த வொர்க் பண்ணினேன். இந்த விஷயம் செய்தேன். இந்த விஷயம் செய்யல. அப்படின்ற மாதிரி நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, நோட் பண்ணுங்க. என்னத்தால நோட் பண்ணணும்? தமிழ்ல இல்ல. ஓகே. தமிழ்ல நோட் பண்ற இல்ல. இங்கிலீஷால வந்துட்டு என்ன செய்யுங்க? நோட் பண்ணுங்க. செகண்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த இங்கிலீஷால எழுதினது கரெக்ட்டா இல்லையாங்கிறத நீங்க ஒன்ஸ் எழுதினதுக்கு அப்புறம் வேணும்டா ஏஐ யூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணி கொள்ளுங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் ChatGPTல போட்டு நீங்க இது நான் எழுதியிருக்கிறது கரெக்ட்டா? இந்த சென்டென்ஸ் கரெக்ட்டா? இல்ல ராங்கா எப்படி வரணும்? இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க எப்ப செய்யணும்? ஃபர்ஸ்ட் நீங்க எழுதினதுக்கு அப்புறம். விளங்கிட்டா? பட் நம்ம என்ன செய்ற? தலைகீழா செய்ற. நம்ம ஒரு விஷயம் எழுத சொன்னாலும் என்ன செய்ற? தலைகீழா மாத்தி செய்ற. லைக் ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம்? ஏஐல போட்டு ஆன்ஸர் எடுப்போம். எடுத்துட்டு அப்படியே தூக்கி எழுதுற. இதான் மோஸ்டா நம்ம செய்யற ஒர்க் ரைட்? அந்த விஷயத்த நீங்க மாத்தினீங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கஷ்டமா இருக்கும்னு சொன்னா, எப்படி நம்ம எழுதுற? இப்படி எழுதினா, இப்ப நான் இங்கிலீஷ்ல யோசிச்சு இப்படி எழுதுறேன். ஏதோ ஒரு வேர்ட், ஏதோ ஒரு சென்டென்ஸ் எழுதிட்டேன்னு சொன்னா, அந்த சென்டென்ஸ்ல அவ்ளோ கிராமர் மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கும். பெர்ஃபெக்ட்டா இருக்காது. பட் ஏதோ ஒன்று நம்ம எழுதலாம். ரைட்? யா யா யாரு? சதுஜா. கரெக்ட். எப்படின்னு சொன்னா, நீங்க எழுதணும். பட் பெர்ஃபெக்ட்டா எழுத தேவையில்ல. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க எழுதுற. அதுக்கப்புறம் வேணும்னா, நீங்க ஏஐல போட்டுட்டு, இத எப்படி எழுதலாம்? என்ன மாரி செய்யலாம்? அப்படிங்கிற விஷயத்த நீங்க அதுல பாக்க இயலும். ஓகே. இத நீங்க ஒரு ஃபியூ வீக்ஸுக்கோ, அல்லது ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கோ நீங்க கன்டினியூஸா செய்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா,
உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சில விஷயங்கள் மாறும். அதாவது இப்ப நீங்க எழுதுறீங்கன்னு சொன்னா, அந்த விஷயம் பிழையா இருந்தாலும், அத வந்து நீங்க கரெக்ட் பண்ணி எடுப்பீங்க. அதே போல தான் நான் சொன்ன மாரி, பேசுறதுக்குரிய ஸ்ட்ரக்சர்ஸையும் வந்து நீங்க ஒட்டோவா செய்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா, அந்த இதுவல் வந்துட்டு மாறும். ஓகே. சரி. அப்ப நான் இதுல ஒரு ஐடியா ஒண்ணு உங்களுக்கு நார்மலா கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மெயின் திங். நீங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸால இந்த இங்கிலீஷ பார்த்து முதல் பயப்படுறீங்க? ரைட். இங்கிலீஷ வச்சு நீங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ ஃபேஸ் பண்றீங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங் ஃபியர் ஆஃப் ஸ்பீக்கிங். பேசுறதுல பயம். இப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு எல்லாருக்கும் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். பேசிக்கான லெவல்ஸ் ஐடியாஸ் இருக்கும். எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பட் எனக்கு எக்ஸாக்ட்டா பேசுறது கொஞ்சம் பயமா இருக்கு. கஷ்டமா இருக்கு. முன்னுக்கு போனாலே பயம். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவடத்தட என்ன செய்வீங்க? டென்ஷன் ஆகுவீங்க. ரைட். அந்த மாதிரி ஒரு டென்ஷன் வரலாம். அல்லது இன்னொரு கான்செப்ட்ல யோசிப்பீங்க. லைக் கிராமர் ப்ராப்ளம்ஸ். இப்ப எனக்கு பேசிக்கா ஐடியாஸ் தெரியும். டென்சஸ் வந்து எனக்கு யூஸ் பண்ண தெரியும். பட் இந்த டென்ஸுக்கு இதுதான் வருமாங்கிற ஒரு கன்ஃபியூஷன். இதுக்கு இதுதான் வருமா? இல்ல இது இப்படி வரணுமா? அப்படி வரணுமா? அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்து வரும். ரைட். அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன். அதாவது கிராமர் உங்களுக்கு எக்ஸாக்ட்டா தெரியாம இருக்கும். அதே போல vocabulary இஷ்யூஸ். லைக் இப்ப ஒரு வேர்ட் வருதுண்டா, இந்த வேர்ட் வந்துட்டு என்ன வேர்டா இருக்கு? இப்ப நமக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ங்கிறது தெரியாத ஆட்கள் ப்ளீஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம் ஜூம்ல. இல்லாட்டி செட்ல போடுங்க. எனக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ன்றாலே என்னன்னு தெரியா. யூ கேன் புட் இன் த செட் ஆர் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஓகே குட். வேற? ஓகே. 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 ஒரு 3 to 4 பீப்பிளுக்கு தெரியாம இருக்கு. ஓகே. ட்ராப் ட்ராப் பண்ணுங்க. சரி. ஸோ ஃபியர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அதாவது vocabulary வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு நார்மலா தெரியாம இருக்கலாம். ஸோ அதெல்லாம் சின்ன கன்செப்ட் தான் vocabulary வேர்ட்ஸ்ங்கிறது. இப்போ அந்த வேர்ட் இருக்குன்னு சொன்னா அந்த வேர்ட் வந்து எங்க யூஸ் பண்றோம், எப்படி யூஸ் பண்றோம்ங்கிறது நமக்கு தெரியணும். அதுக்கு தான் நமக்கு அந்த ஹெல்ப் பண்ண போறது அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ங்கிறது ரொம்ப சின்ன கன்செப்ட். அது பேசிக்கான விஷயம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் மறந்திருப்பீங்க. லைக் இப்போ நம்ம சொல்ல போனா நவுன்னு சொல்லுவோம். ப்ரொனவுன்னு சொல்லுவோம். ரைட். அட்வர்ப், அட்ஜெக்டிவ் இந்த மாதிரி வாரதான் வந்துட்டு என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சா வருது. அடுத்தது லெக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். எனக்கு பேசுறதுல கான்ஃபிடன்ஸே இல்ல. ரொம்ப பயம் அப்படின்னு சொல்றேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எனக்கு முன்னுக்கு வந்தா எனக்கு பேசுறதுக்கு இயலா. அப்படி டென்ஷன் ஆகும். அப்படி பயம் வரும் அப்படின்னு மாதிரி இருக்கிறாங்க. தென் மெயின் திங் இந்த ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக்ஸ். இதுதான் நம்மள என்ன செய்ய போகுதுண்டா அந்த பேசுறதுல ஃபெயிலியர் ஆக்குறது. அதாவது ஸ்போக்கன்ல அல்லது ஸ்பீக்கிங்ல. இதுல வந்து நம்மள ஃபெயிலியர் ஆக்குறதுக்கான மெயின் கன்செப்ட் இந்த ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக்ஸ். ஒரு வேர்ட் இருக்குண்டா அந்த வேர்டை உங்களுக்கு எக்ஸாக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியாட்டி நீங்க ஃபெயிலியர். ரைட். இப்ப ஒரு வேர்ட் ஒன்று இருக்கு. ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் இங்க ஒரு வேர்ட் ஒன்று போடுறேன். இவர்கிட்ட ஒரு வேர்ட் ஒன்று நான் அடிக்கிறேன். ஓகே. இப்படி ஒரு வேர்ட் இருக்கு. இந்த வேர்டுக்குரிய எக்ஸாக்டான மீனிங் வந்து உங்களுக்கு நார்மலா தெரிஞ்சிருக்கும். பட் இந்த வேர்டு உங்களுக்கு இப்ப நியூவா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வேர்டு ஆல்ரெடி தெரியும்னு சொல்றாக்கள் செட்ல போடுங்க பாப்போம். நோ. தெரியும்னு சொல்றால் எஸ்ன்னு போடுங்க. தெரியான்னு சொல்றால் நோன்னு போடுங்க. நோ. நோ. ஓகே. எவ்ரி ஒன் செட் நோ. மோஸ்ட்லி பீப்புள்ஸ் வந்துட்டு நோன்னு சொல்றாங்க. ஒரு ஆள் மட்டும் எஸ்ன்னு சொல்லியிருக்கு. இந்த வேர்ட் தெரியுமா? ஓகே. ஸோ நான் உங்களை அன்மியூட் பண்றேன். அதுக்குரிய மீனிங்கை சொல்லுங்க பாப்போம். ஜெஸ்மின் பேகம். ப்ளீஸ் அன்மியூட் அண்ட் அதோட மீனிங் சொல்லுங்க பாப்போம். ஓகே. அப்படி மீனிங் தெரியும்னு சொன்னா நீங்க எனக்கு செட்ல போடுங்க என்ன மீனிங்னு பாப்போம்.
ஓகே. ஸோ இந்த வேர்ட் வந்துட்டு எக்ஸாக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணினா இது ஒரு ஜஸ்ட் ஒரு கேம் மாதிரி செய்து பார்ப்போம் என்ன. சரி, ஒரு ஃபியூ பர்சன்ஸுக்கு நான் சான்ஸ் தரேன். இந்த வேர்டை முதல் எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ லெட் வி சி. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யார் யார் இந்த வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ண விரும்புறீங்களோ அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் வந்துட்டு என்ன செய்யறேன்னு சொன்னா 1 by 1 அன்மியூட் பண்ணி கேட்குறேன் ஃபர்ஸ்ட். ஹேண்ட் ரைஸ் ப்ளீஸ். ஜஸ்ட் ட்ரை பண்ணுவோம். எனக்கு பெர்ஃபெக்டா வேணாம், இது எக்ஸாக்டா நீங்க கரெக்டா சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ட்ரை, உங்களால முடிஞ்ச ஒரு ட்ரை. ரெடிங்கிறாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, குவிக் ப்ளீஸ். குவிக் பண்ணுங்களேன். இப்போ நம்ம கொஞ்சம் இன்டராக்டிவா இருந்தா தான் நல்லா இருக்கும். ஸ்கிரீன் விளங்குது தானே எல்லாருக்கும்? ஓகே, இன்ஷாஃப் அகமட் அன்மியூட் பண்றேன். உங்களுக்கு முன்னுக்கு ஒரு ஆஸ்ட் அன்மியூட் வந்திருக்கும். அன்மியூட் பண்ணி கிளிக் பண்ணிட்டு கதைங்க. யா, இன்ஷாஃப். கர்பில். ஆ, ஓகே ஓகே ஃபைன். அடுத்த ஆள், நெக்ஸ்ட் ஒன் யாரு? ஹம்தி. ஹம்தி அன்மியூட். கெருபில். Carubel. Okay. Any others? Asjat. Okay. Shrutika. Unmute. Just try பண்ணுவோம். Caribou. Carubel. Okay. Any others? வேற யாரும் ட்ரை பண்ண போறீங்களா? நோ. ஓகே ஃபைன். ஸோ ஆக்சுவலா இந்த வேர்டுக்கு ஓகே ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க அதில் ப்ரொனவுன்ஸ் பண்ணி காட்டினாக்கள் ஓகே, வெல் டன், நல்லா ட்ரை பண்ணீங்க, குட். பட் அதில் வந்து மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஓகே, அப்துல் வஹாப். ஓகே, அன்மியூட். Excuse me, miss. யா, ஓகே சொல்லுங்க. Can I talk to him? சாரி, Caribou. Carubel. Okay. Caribou. Next one, Abdul Wahab. You can try. Caribou. Carubel. Okay. Fine. ஆக்சுவலா இந்த வேர்டுக்குரிய எக்ஸாக்டான ப்ரொனன்சியேஷன் வந்துட்டு கெருபிள் இல்லை. ஓகே, இது வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது குரூபிள்னு சொல்லித்தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். குரூபிள். ஓகே, இதுல எக்ஸாக்ட் மீனிங் வந்து என்னன்னு சொன்னா ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவோம். ரைட், ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்றதுல தமிழ் மீனிங் வந்துட்டு வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வேர்ட் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிங்கிற வேர்ட். பட் இந்த குரூபிள்ங்கிற வேர்ட் வந்து உங்களுக்கு தெரியா. ரைட், இந்த வேர்ட் உங்களுக்கு உண்மைக்குமே தெரியா. அப்ப நீங்க என்ன செய்வீங்க, இதை நீங்க ஒரு வகையில உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ப்ரொனன்சியேஷன் பண்ணுவீங்க. அப்ப அதன் மூலமா என்ன நடக்குது, அடுத்தடி ஒரு மிஸ்டேக் வருது. அப்ப இதை நம்ம யோசிச்சு என்ன செய்யற, இப்ப இதுல வந்துட்டு ஐ திங்க் ஒரு 5 to 6 பீப்புள்ஸ் தான் அன்மியூட் பண்ணி பேசினீங்க. அரௌண்ட் 29 பீப்புள்ஸ் இருக்கீங்க. அப்படி இருந்தும் நீங்க மிச்சாக்கள் அன்மியூட் பண்ணி பேசலன்னு சொன்ன ரீசன் என்ன? இதுல நான் வந்து இந்த வேர்டு ஏதோ இருக்கு, பட் நான் இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணேன்னு சொன்னா மிஸ்டேக்ஸ் விட்டுருவேன், எனக்கு பயம்.
அதனாலதான் நான் என்ன செஞ்சேன், இப்பவும் நீங்க என்ன செய்யல, பேசல. விளங்கிச்சா? பட் இதுல இந்த ஃபியர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும், உடைக்கணும். இது எல்லாத்தையும் உடைச்சு தாண்டி வந்தீங்கன்னு சொன்னா மட்டும்தான் அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன செய்யலாம், மூவ் ஆகிக்கொள்ள இயலும். ஓகே. அண்ட் தேங்க்ஸ். இப்போ இதுல அன்மியூட் பண்ணி பேசினவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் அலாட். ஓகே, நெக்ஸ்ட் வில் மூவ் ஃபார் த நெக்ஸ்ட் பார்ட். ஸோ இதுல ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக்ஸ் வாரது. இப்படி இந்த ப்ராப்ளம்ஸால நம்ம என்ன செய்யற, நம்மளால அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகலாம். அண்ட் அதோட இங்கிலீஷ் லாங்குவேஜை லேர்ன் பண்றதுக்கு ரொம்ப பயப்படுறேன். இதனால தான் நம்ம என்ன செய்யற, ஓகே எனக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ்னாலே கஷ்டம், இப்படி இருக்கிறதால நம்ம இன்னும் போய் பேசலாம், என்னால கதை கேட்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துலயுமே பின்வாங்கி போய்கொண்டு இருக்கான். ஓகே, நெக்ஸ்ட் திங். ஓகே, இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை நம்ம லேர்ன் பண்றதால இருக்கிற பெனிஃபிட்ஸ் இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஃபியூ கேட்டகரிஸ் வந்துட்டு பார்த்தோம் உங்களுக்கு, நீங்க எதுக்காக வந்தீங்கன்னு சொல்லி. பட் உண்மைக்குமே இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை நம்ம லேர்ன் பண்றதால பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நமக்கே வரப்போகுது. லைக் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் எடுக்கலாம், இப்போ லாங்குவேஜ் தெரியும், கம்யூனிகேஷன் நல்லா ஏழுமா இருந்துச்சுன்னு சொன்னா அவடத்தடியே அவங்கள அதே போல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அண்ட் உங்களுக்கு அந்த ஒர்க்குரிய எக்ஸாக்டான நாலேஜ் இருக்குன்னு சொன்னா அவங்கள வந்துட்டு அந்த இடத்துல என்ன செய்யலாம், முறியடிக்க இயலாம். நீங்க வந்து பெர்ஃபெக்டா இருப்பீங்க. அதே போல உங்களுக்கு வந்து ஒரு சில யூனிவர்சிட்டியில சக்சஸ் ஆகிடும். லைக் நீங்க கிளாஸஸ் அடிக்கலாம். அதே மாதிரி இப்ப யூனிவர்சிட்டியில இருக்கிற அதர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், அதர் விஷயங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன செய்யலாம், பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன், பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ரைட். அதே போல இன்டர்நேஷனல் கேரியர்ஸ், இப்போ இன்டர்நேஷனல் வைஸா நீங்க வந்துட்டு ஒரு சில இடத்துல ஒர்க் பண்ண போறீங்க. அதே மாதிரி ஒரு சில இடத்துல வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒரு ஒரு ப்ரெசன்டேஷன் உண்டு இன்டர்நேஷனல் வைஸா நீங்க செய்ய போறீங்க உங்களோட ஜாப்ஸ்லயோ அல்லது ஏதாச்சும் ஒரு ஸ்டடி ரிலேட்டடான விஷயத்துலயோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னு சொன்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்ன செய்யுது, சான்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி மேலதிகமான ஒரு விஷயம் தான் இந்த ரிமோட் ஒர்க். இப்போ நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. லைக் நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா வீட்டு இருந்தபடியே ஒர்க் பண்ணலாம். ரைட். அப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு வரணும்னு சொன்னா அந்த இடத்துலயும் வந்துட்டு நம்ம அதை தக்க வைக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை, இங்கிலீஷ் லாங்குவேஜ் எக்ஸாக்டா தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லக்குள்ள உங்களுக்கு மோஸ்டா வரக்கூடியது வந்துட்டு இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ் தான் அவங்களுக்கு வருவாங்க. இப்போ அவங்களோட பேசணும், அவங்களோட மர்ஜ் பண்ணணும், அவங்கள்ட்ட இருந்து அவங்க சொல்ற கன்செப்டை தெளிவா விளங்கி நம்ம என்ன செய்யணும், அதுக்குரிய ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான கன்செப்டுக்கு நமக்கு இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணும். அதே போல ஒரு கம்யூனிகேஷன், கரெக்ட், ஒருத்தங்களோட நம்ம பேசுறது, அதே மாதிரி அவங்க சொல்ற விஷயத்த நம்ம எக்ஸாக்டா கேட்டு அதுக்கு ரிப்ளை கொடுக்கறது. சம்டைம்ஸ் வந்து நம்ம ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனான ஒரு பிளேஸுக்கு போனோம்னு சொன்னா ஒரு சில டூரிஸ்ட்டை நம்ம மீட் பண்ற சான்சஸ் கிடைக்கும். அப்ப அந்த இடத்துல அவங்களோட நமக்கு பேசணும்னு ஆசை இருக்கும், அவங்களோட போயிட்டு ஒரு செல்ஃபி எடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். பட் அந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம், மிஸ்டேக், அவங்ககிட்ட பேச இயலா, பிகாஸ் எனக்கு இங்கிலீஷ் அவ்வளவா தெரியா, அந்த மாதிரி அதுல கம்யூனிகேஷன் வந்து பிரேக் ஆகுது. இப்போ உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, அன்னரும் வந்துட்டு பென் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஒரு கன்செப்ட் இருந்துச்சு. ரைட், ஃபாரின்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட அவங்க பேசுவாங்க. இப்போ நமக்கு எல்லாருமே சோஷியல் மீடியாஸ்ல இருக்கோம். ரைட், ஃபேஸ்புக்ல இருக்கோம், இன்ஸ்டாவில் இருக்கோம், டிக்டாக்ல இருக்கோம், ஸ்னாப்சாட்ல இருக்கோம். ஸோ இந்த மாதிரி எல்லா சோஷியல் மீடியாஸ்லயும் இருக்கிற நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு கம்யூனிகேஷனை மேக் பண்ண போறோம். இப்போ உங்களுக்கு ஒரு ஃபாரின்ல இருந்து ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, மேபி ஒரு பை சான்ஸ்ல வந்து அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டாங்கண்டா அவங்களோட எப்படி நம்ம பேசுற, எதுக்கு எடுத்தாலும் டிரான்ஸ்லேட்டரை யூஸ் பண்ணி அல்லது சேட் ஜிபிடி யூஸ் பண்ணி அல்லது ஏதாச்சும் ஒரு ஏஐ யூஸ் பண்ணி ரிப்ளை பண்ணி இருக்கலாமா, அது பெர்ஃபெக்டா இருக்குமா, இருக்காது. இப்போ நீங்க ஜஸ்ட் ஒரு ட்ரையல் பண்ணி பார்த்துருக்கலாம். வேணும்னு சொன்னா நீங்க இந்த செஷன் முடிச்சுட்டு போய் ட்ரை பண்ணி பாருங்க. லைக் ஒரு சேட் ஜிபிடிலயோ அல்லது ஏதாச்சும் ஒரு கன்செப்ட்ல ஏதாச்சும் ஒரு ஏஐலயோ அல்லது ஒரு டிரான்ஸ்லேட்டர்லயோ போயிட்டு நீங்க ஒரு சென்டென்ஸை கொடுக்கீங்க, சென்டென்ஸை, வேர்ட் இல்ல சென்டென்ஸை கொடுத்து இதை எக்ஸாக்டா எனக்கு இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணித்தா அல்லது இங்கிலீஷுக்கு மாத்தித்தான்னு கேட்டா நீங்க நீங்க கேட்க போற அதே கன்செப்ட்லயா அது உங்களுக்கு எக்ஸாக்டான மீனிங்கை தெரியுது அப்படின்னு பார்த்தா இல்ல. ரைட், நமக்கு அது ஒரு சக்சஸான ஒரு அவுட்புட் தராது.
ஏன்னு சொன்னா எல்லாமே ஏஐஸ் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணப்பட்டு வச்சிருக்கிறது தான். ஸோ அதுல நம்ம அவுட்புட் எடுக்கல. அப்ப அந்த இடத்துல நம்ம எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம அவுட்புட்டை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். அப்ப இந்த மாதிரி எல்லாத்துலயுமே வந்துட்டு நம்ம டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணிக்கொண்டு இருக்கேல. இப்போ உங்களுக்கு ஒரு ஜாப்ல வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிட்டு முன்னுக்கு போயிட்டு ஒரு பிரசன்டேஷன் பண்ணணும். அவட தெரியும் நம்ம என்ன செய்யற டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி மாத்தி மாத்தி ஜூம்ல மாத்தி மாத்தி இருந்து செய்யலாமா? பாசிபிள் இல்ல. ரைட். அப்ப அந்த மாதிரியான இடத்துல எல்லாம் வந்துட்டு நம்ம அவட தெரியும் நம்மளோட ஓன் அவுட்புட்டை தான் காட்டணும். அப்ப அங்க நமக்கு வந்துட்டு எக்ஸாக்டான ஒரு லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் வந்து தேவை. ஓகே. தென் இப்ப இதுல நம்ம விடுற மெயினான மிஸ்டேக்ஸ், இப்ப நம்ம இத்தனை இயர்ஸா படிச்சும் இவ்வளோ விஷயம் செய்தும் ப்ராக்டிஸ் பண்ணியும் நம்ம ஏன் இந்த இங்கிலீஷ் கரெக்டா பேச வருதில்லை, ஏன் நம்ம இதால ஹெசிடேட் ஆகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம பேசுறதுல மிஸ்டேக்ஸ் விடுவோம். ரைட். இப்ப உதாரணமா எனக்கு வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் மிஸ்டேக் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லியே நான் என்ன செய்வேன், பயந்து அந்த விஷயத்தை விட்டு விலகிடுவேன். இப்போ எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது, இப்போ லைக் இப்போ நான் ஒரு ஜூம் மீட்டிங் ஒன்று நான் செய்து கொண்டு இருக்கேன். ஸோ இப்போ எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சும் நான் என்ன செய்கிறேன், எனக்கு கேமராவை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் எதுவுமே செய்யாமல் மியூட் பண்ணியே வச்சுட்டு இருக்கேன், ஆடியோவை மியூட் பண்ணி வச்சுட்டு நான் தனியாக சும்மா இருக்கேன். பிகாஸ் எனக்கு வந்து கான்ஃபிடென்ட் இல்லை, நான் பேசினா ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் விட்டுருவேன், அல்லது ஏதாச்சும் ஒரு விஷயத்துல நான் மிஸ்டேக் ஆகி கதைச்சிருவேன் அவட தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம பயத்துல என்ன செய்யறேன், எல்லாத்தையும் விடுறேன். இந்த விஷயத்த முதல் நம்ம என்ன செய்யணும், உடைக்கணும். செகண்ட் திங், நம்ம செய்யற மெயினான ஒரு பிக் மிஸ்டேக் கொண்டு சொல்லலாம் இந்த லாங்குவேஜை கத்துக்கிறதுல. அதாவது நமக்கு என்ன நேட்டிவ் லாங்குவேஜ் தெரியும், தமிழ். இந்த தமிழ்ல அப்படியே ஃபுல்லா ஒரு சென்டென்ஸ் எழுதி வச்சிருக்கோம்னு சொன்னா அந்த சென்டென்ஸை அதே பேட்டர்ன் மாறாம இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்றேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்துட்டு பாடசாலைக்கு சென்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் இருக்கு, சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் எடுக்கேன். அப்படி ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு சொன்னா நானுக்கு ஐ, பாடசாலைக்கு ஸ்கூல், சென்றேனுக்கு வெண்ட். அப்ப ஐ ஸ்கூல் வெண்ட் இப்படின்னு நம்ம என்ன செய்யறோம், டிரான்ஸ்லேட் பண்றேன். அதாவது தமிழ்ல எப்படி எழுதுறோமோ அதே மாதிரி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றேன். இப்படி மாத்தினீங்கன்னு சொன்னா 100% அந்த சென்டென்ஸ் வந்து என்ன செய்யாது, ப்ராப்பரா வராது. இட்ஸ் ஃபெயிலியர். அடுத்தது, இப்போ அதே மாதிரி இப்போ ஒரு சில வேர்ட்ஸ் இப்போ யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எத்தனை வேர்ட்ஸ் தெரியும், இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்துட்டு எத்தனை தெரியும்? அவ்வளோ தெரிஞ்சிருந்தோம் அல்லது குறைவா தெரிஞ்சிருக்கு, நீங்க ரெண்டு கன்செப்ட்ல எடுக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் திங் வந்து எடுப்போம், நமக்கு அவ்வளோ இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தெரியும் இருந்தும் ஏன் நம்மளால ஒரு சென்டென்ஸ் கூட உருவாக்க முடியல? ஒய்? அதே மாதிரி இப்போ உங்களுக்கு கொஞ்சம் தான் சென்டென்ஸ் இருக்குன்னு சொன்னா அது ஓகே, அது ரியாலிட்டி. நமக்கு கொஞ்சம் சென்டென்ஸ் தான் தெரியும், கொஞ்சம் வேர்ட்ஸ் தான் தெரியும், அதனால நம்மளுக்கு சென்டென்ஸ் அவ்வளோவா பெருசா புதுசு புதுசா உருவாக்க தெரியாது. தட்ஸ் ரியாலிட்டி. பட் இதே நமக்கு வாஸ்டான ஒரு நாலேஜ் இருக்கு, வாஸ்டான வேர்ட்ஸ் தெரியும், இப்போ ஆயிரக்கணக்கான vocabulary எல்லாம் நீங்க மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, பட் இருந்தாலும் உங்களால ஒரு சென்டென்ஸ் கூட பெர்ஃபெக்டா செய்ய முடியாது. அப்படின்னா ஏன்? ஒய்? பிகாஸ் அந்த சென்டென்ஸை நீங்க எழுதுறது இந்த மெயின் டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்ல கொண்டு வர்றது, அதாவது தமிழ்ல இருந்து டிரெக்டா இங்கிலீஷ்ல மாத்துறது. அதனால உங்களுக்கு எப்பவுமே ஒரு ப்ராப்பரான சென்டென்ஸை எடுக்கலாம். ஒரு சிம்பிளான ஒரு இன்ஸ்டன்ட் ஒன்று சொல்றேன், ஒரு ஒரு சான்ஸ் ஒன்று சொல்றேன், லைக் ஒரு சிச்சுவேஷன். இப்ப உங்கள்ட்ட ஒரு டிரைவிங்குக்குரிய மெனுவல் கார்டு ஒன்று இருக்கு, டிரைவ் பண்றதுக்குரிய ஒரு மெனுவல் கார்டு இருக்குன்னு சொன்னா அந்த மெனுவல் கார்டை ஃபுல்லா படிக்கீங்க, 4-5 தரம் படிக்கீங்க, மெமரைஸ் பண்றீங்க, பாடமாக்குறீங்க. அதை வந்து அப்படியே பாடமாக்கி பாடமாக்கி எல்லாமே உங்களுக்கு அதுல இருக்கிற எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதுல இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே தெரியும். இது எப்படி யூஸ் பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணணும், என்ன செய்யணும், எல்லா விஷயமும் பெர்ஃபெக்டா தெரியும். அப்படி இருந்தா நீங்க ஒரு குட் டிரைவரா? செட்ல ரிப்ளை பண்ணுங்க அப்போ. உங்களுக்கு எல்லாமே தெரியும், மெனுவல்ல இருக்கிற எல்லா விஷயமே உங்களுக்கு தெரியும், அப்படி இருந்தாலும் நீங்க வந்துட்டு ஒரு குட் டிரைவரா? உங்களால அந்த காரை கரெக்டா ஓடிடுவீங்களா, டிரைவ் பண்ண இயலுமா? ஒய்? நோ போடுறீங்க எல்லாரும், ஒய்? ஏன்? ஏன்? ஒய் ரீசன்? எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஓகே. ப்ராக்டிஸ். நோ ப்ராக்டிஸ் கன்ஃபார்ம் ஆக்சிடென்ட். ஓகே. ப்ராக்டிஸ் பண்ணல, நோ. ஓகே. தி திங் வந்து என்னன்னு சொன்னா
நம்ம என்ன செய்வோம், மெனுவலை பார்த்து மெனுவல் படி மட்டும்தான் நமக்கு ஐடியா தெரியும். ப்ராக்டிக்கல் ரீதியான ஐடியாஸ் தெரியாது. இப்போ ஒரு கோர்ஸ் எடுக்கோம்டா, ஐடி எடுக்கோம்டா, ஐடில வந்துட்டு ப்ராக்டிக்கல் இருக்கு. அதே போலதான் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லயும் வந்துட்டு ப்ராக்டிக்கல் இருக்கு. ப்ராக்டிக்கல் இல்ல, ப்ராக்டிக்கல் நாலேஜ் உங்களுக்கு ஜீரோன்னு சொன்னா யூ ஆர் ஃபெயிலியர். எவ்வளோ மேனுவல்ஸ், எவ்வளோ தியரிஸ், எவ்வளோ கன்செப்ட், எவ்வளோ தியரி, எவ்வளோ பாடம், எவ்வளோ விஷயங்களை மெமரைஸ் பண்ணி வச்சிருந்தாலும் நீங்க வந்து ஃபெயிலியர். பிகாஸ் உங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கல் இல்லை. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், ப்ராக்டிக்கலா கொண்டு வரணும். ப்ராக்டிக்கல் ரீதியா எல்லாத்தையுமே செய்யணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், மூவ் ஆன் ஆகணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன செய்ய இயலும், அந்த விஷயத்த கான்ஃபிடென்ஸா கொண்டு வரலாம். ரைட்? சரி, இப்போ நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ வாட் இஸ் யுவர் பிக்கஸ்ட் டிஃபிகல்ட்டி இன் இங்கிலீஷ்? உங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இருக்கிற மெயின் டிஃபிகல்ட்டி என்ன? நான் ஒரு 4 ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். அதுல எது உங்களோட ஆன்சர்னு சொல்லி மார்க் பண்ணுங்க. ஃபியூ செகண்ட்ஸ் தான் வைப்பேன், கொஞ்சம் குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. Only 12 answers, but 30 people are here. $18. Few more. Okay, I'm going to stop. Quick பண்ணுங்க. வேற யாரும் ஆன்சர்ஸ் பண்ணியிருந்தா குவிக் பண்ணுங்க. நான் ஸ்டாப் பண்ண போறேன். ஓகே, ஐம் எண்டிங். ஸோ இதில் பாருங்க, ஐ திங்க் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன், விளங்கும். ஸோ மெயினாக ஸ்பீக்கிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ரைட்? அதே மாதிரி கிராமர் இஷ்யூஸும் இருக்கு, வொக்காபுலரி இஷ்யூஸும் இருக்கு, ப்ரொனன்சியேஷன் இஷ்யூஸும் இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்பீக்கிங்ல இஷ்யூஸ் இருக்கிற ஆட்கள் வந்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னா, ப்ரொனன்சியேஷனையும் மர்ஜ் பண்ணித்தான் படிக்கணும். அப்படி படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்போக்கன் கிளியர் ஆகும். அதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிராமர் அண்ட் வொக்காபுலரி பாடும் தெரியணும். ஸோ அதெல்லாம் தரவு கிளியரா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு பெர்ஃபெக்டா வந்துட்டு என்ன செய்ய இயலும், பேச இயலுமா இருக்கு. ஓகே, ஃபைன். தேங்க்ஸ் கைஸ். அண்ட் இன்னொரு பால் வந்து நான் ஓப்பன் பண்றேன். சொல்லுங்க பாப்போம். ஓகே, பிஃபோர் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் டு யூ ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேட் ஃப்ரம் தமிழ்? அதாவது நீங்க இங்கிலீஷால பேசுறதுக்கு முதல் அந்த சென்டென்ஸ், அந்த வேர்டை நீங்க தமிழ்ல தான் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இங்கிலீஷால பேசுவீங்களா? ஸோ இதுக்கு ஆல்வேஸ்ன்னு சொன்னா ஆல்வேஸ் போடுங்க, சம்டைம்ஸ்னா சம்டைம்ஸ், ரேர்லிண்டா ரேர்லி, நெவர்ண்டா நெவர். கொஸ்டனை தெளிவா விளங்குங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் நீங்க மேக் பண்ற டைம் இங்கிலீஷால மேக் பண்ண போறீங்க. பட் அந்த சென்டென்ஸை முதல் தமிழ்ல எழுதிட்டு தான் அதை நீங்க இங்கிலீஷ்ல டிரெக்டா டிரான்ஸ்லேட் பண்றீங்களா? இதான் கேள்வி. ரேர்லிண்டா குறைவா, அப்படி நம்ம குறைவா அடிக்கடி அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் 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 அப்படின்ன மாதிரி, ஃபுல்லா இல்ல பட் கொஞ்சம். ஓகே, தேங்க்ஸ். ஐ அம் எண்டிங் த பால். ஸோ மோஸ்ட்லி சம்டைம்ஸ் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஃபைன். ஓகே, ஐம் ஸ்டாப்பிங் இட். தென் இன்னும் ஒரு லாஸ்ட் கொஸ்டின். வாட் ஸ்டாப்ஸ் யூ ஃப்ரம் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் கான்ஃபிடென்ட்லி? உங்களுக்கு இங்கிலீஷால பேசணும்னு ஆசை, பட் அந்த கான்ஃபிடென்ட் லெவல் வந்துட்டு உங்களை அதை ஸ்டாப் பண்ணுது. இங்கிலீஷால பேசுற அந்த கான்ஃபிடென்ட்டை ஸ்டாப் பண்றதுக்கான ரீசன், மிஸ்டேக் விட்டுருவீங்கன்ற ஒரு பயம் இருக்கலாம், அல்லது வொக்காபுலரி தெரியா, எனக்கு கூடுதலான வேர்ட்ஸ் தெரியா அப்படிங்கிற ஒரு ரீசனா இருக்கலாம், வெக்கமா இருக்கலாம், ஷைனஸ்,
அதே போல லெக் ஆஃப் ப்ராக்டிஸ், எனக்கு ப்ராக்டிஸ் காணா அப்படிங்கறதால. ஸோ இதுல எதுன்னு செலக்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபியர் ஆஃப் மிஸ்டேக்ஸும் லெக் ஆஃப் ப்ராக்டிஸும் தான் மெயினாக இருக்கு. இப்போ அதாவது நான் மிஸ்டேக் விட்டுருவேனுங்கிற ஒரு பயம் இருக்கு. அதே போல எனக்கு ப்ராக்டிஸ் போதா அப்படிங்கிற மாதிரி. ஓகே ஃபைன். ஸோ நான் இதை ஸ்டாப் பண்ணுறேன். யூ கேன் see the results. லைக் பாருங்க, ஃபியர் ஆஃப் மேக்கிங் மிஸ்டேக்ஸ்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஷைனஸ் கொஞ்சம் பேர் இருக்கு. அண்ட் லெக் ஆஃப் ப்ராக்டிஸ். ஓகே ஃபைன். ஓகே சரி, இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம பார்ப்போம். ஸோ உண்மையா இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணணும், இதை நீங்க சக்சஸா பயன்படுத்தணும்னு சொன்னா இந்த ஃபார்முலா வந்துட்டு உங்களுக்கு தேவை. நீங்க ஆல்ரெடி இதை வந்துட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்கிற ஃபார்முலா, நான் இந்த மிஸ்டேக்கை கிளியர் பண்ணலாம், அதே மாதிரி தமிழ்ல இருக்கிறது இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்றது, அதே மாதிரி என்ன செய்யற ஒரு சில வேர்ட்ஸை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் சென்டென்ஸை மேக் பண்ணினா நம்ம இங்கிலீஷ்ல வந்து ஃப்ளூவெண்டா பேசலாம், எழுதலாம் அப்படின்னு இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி ஒன்று கிடைக்கும்னு நம்பி இருப்பீங்க. பட் தட் இஸ் ஆக்சுவலி ராங். உண்மையான ஃபார்முலா வந்து என்ன சொன்னா, அவங்களுக்கு வந்துட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல கிராமர் ஃபுல் கிளியரா இருக்கணும். முதலாவது ஸ்டெப். அதுக்காக நான் சொல்லல கிராமர் மட்டும்தான் கிளியரா இருக்கணும்னு சொல்லல, தெளிவா விளங்குங்க. கிராமர் பார்ட் வந்துட்டு உங்களுக்கு கிளியரா இருக்கணும். அதுக்கப்புறம் vocabulary வேர்ட்ஸ் தேவை. ஒரு கிராமர் இருக்குண்டா அந்த வேர்ட் இருந்தா தான் அந்த வேர்டை நம்ம எங்க எப்படி யூஸ் பண்றோங்கிற அந்த ரூல்ஸ் தான் கிராமர். அப்ப அந்த கிராமர் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது இது ரெண்டும் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு சில விஷயங்களை லிசன் பண்ணி அதுல இருந்து ஒரு சில ஐடியாஸ் எல்லாம் எடுக்கணும். அப்ப லிசனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் ப்ராக்டிஸ், பேசணும், ஸ்பீக்கிங், ரைட், ஸ்பீக்கிங் தேவை. அதே போல ரிட்டன் ப்ராக்டிஸும் தேவை. இந்த எல்லாமே ப்ராப்பரா ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுமா இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜுக்குரிய ஃப்ளூயன்சி கிடைக்கும். ஓகே, இதோட மெயினான இன்னொரு விஷயமும் நம்ம சேர்க்கணும், ப்ரொனன்சியேஷன். ஸோ அந்த ப்ரொனன்சியேஷன் அது எல்லாமே ப்ராக்டிஸுக்குள்ள வந்துடும். ஸோ கிராமர், vocabulary, லிசனிங், ஸ்பீக்கிங் அண்ட் ஃபைனலி ப்ராக்டிஸ். இது இவ்வளோத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி இவ்வளவுமே செய்து எல்லாம் பெர்ஃபெக்டா செய்தா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ஃப்ளூயன்சி வரும். ஓகே சரி, இப்போ மெயின் சீக்ரெட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு இந்த கிளாஸுக்கு நீங்க ஒரு இந்த ஒர்க் ஷாப்புக்கு வந்துட்டு ரொம்ப நம்பி வந்திருப்பீங்க தானே, அப்போ ஒரு சில ஃபியூ சீக்ரெட்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். ஃபர்ஸ்ட் சீக்ரெட், ஸ்டாப் மெமரைசிங் கிராமர். எந்த வித கிராமர் வேர்ட்ஸ், கிராமர் ரூல்ஸ், அதாவது கிராமருங்கிறது வந்துட்டு வேர்ட்ஸ் இல்ல ரூல்ஸ். ஒரு வேர்டு இருக்குண்டா அதை எங்க எப்படி யூஸ் பண்ணணுங்கிற ரூல்ஸ். இப்போ உதாரணமா ஒரு மேக்ஸ் இருக்குண்டா, மேக்ஸ்ல வந்துட்டு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாவை நீங்க எவ்வளவுதான் மெமரைஸ் பண்ணினாலும் லாஸ்ட் மினிட்ல என்ன செய்யாது, உங்களுக்கு வராது, எழுத வராது. அந்த சொல்யூஷன் காண்றதுக்கு ஃபார்முலாஸ் வந்துட்டு வராது. லைக்வைஸ் இந்த கிராமரும் வந்துட்டு என்னன்னு சொன்னா நம்ம வந்து மெமரைஸ் பண்ணக்கூடாது. இந்த கிராமரை எப்பவுமே மெமரைஸ் பண்ணக்கூடாது, இதை நம்ம யூஸ் பண்ணணும். அப்ப ஒரு வேர்டு இருக்குண்டா அந்த வேர்டை எங்க எப்படி எந்த மாதிரி யூஸ் பண்ணணுங்கிறது அடிப்படையில நம்ம அதை யூஸ் பண்றதுக்கு சொல்றதுதான் இந்த கிராமர். இப்ப இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்த வகையில கிராமருங்கிறது ஒரு எப்படி சொல்ற, லைக் இது வந்துட்டு ஒரு ரூல் ரூல் ரூல்னு சொல்லலாம். ஒரு கேம் இருக்கு, கிரிக்கெட் இருக்குண்டா அந்த கிரிக்கெட்டை எப்படி விளையாடணும், எத்தனை பேர் விளையாடணும், அதுல பாலிங் எப்படி, பேட்டிங் எப்படி, என்ன மாதிரி வந்த விக்கெட் விழும், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு நம்ம என்ன செய்வோம், அதுல ரூல்ஸா பார்ப்போம் தானே. அதே போலதான் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜுக்குரிய ஒரு மெயின் ரூல் தான் வந்துட்டு இந்த கிராமர். செகண்ட் சீக்ரெட் வந்துட்டு டெய்லி வந்துட்டு நம்ம என்ன செய்யணும், சென்டென்ஸ் லேர்ன் பண்ணணும்.
அப்படி லேர்ன் பண்ணா மட்டும்தான் புது புது சென்டென்ஸ் நம்ம உருவாக்கலாம், புது புது வேர்ட்ஸை வச்சு புது புது ஐடியாஸ் எல்லாம் கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா டெய்லி சென்டென்ஸ் மேக் பண்ணணும். அதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு சின்ன ஒரு ஐடியா வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். லைக் ஒரு நோட் புக் மாதிரி ஒன்று எடுங்க, அல்லது ஒரு டயரி எடுங்க. அதை எடுத்துட்டு நீங்க டெய்லி என்ன செஞ்சீங்களோ அதை மட்டும் எழுதுங்க. அதை மட்டும் எழுதினாலே உங்களுக்கு பெரிய வாஸ்டான ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் திங் இன் இங்கிலீஷ். நம்ம எடுத்த உடனே அந்த கன்செப்டை பார்த்து இங்கிலீஷால யோசிக்க போறோம். ஒரு வேர்டு இருக்கு, அதாவது ஒரு பிக்சர் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பிக்சரை பார்த்து நம்ம இங்கிலீஷால யோசிப்போம். தமிழ்ல யோசிக்கிறதில்ல, தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் எதுவுமே எடுக்கிறதில்ல, டிரெக்டா நம்ம இங்கிலீஷுக்குள்ள மூவ் ஆக போறோம். மூவ் ஆனோம்னு சொன்னா என்ன செய்யும், ஒரு சில மிஸ்டேக்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எல்லாம் கரெக்டா செய்யலாம் தானே, மிஸ்டேக்ஸ் வரும். மிஸ்டேக்ஸ் வரக்குள்ள நம்ம என்ன செய்யலாம், ஓகே இந்த மிஸ்டேக்ஸ் இப்படி வருது, அப்ப நம்ம இதை இப்படித்தான் ரிகவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அப்ப அந்த விஷயத்தை எடுக்கணும். நெக்ஸ்ட் சீக்ரெட் நம்பர் 4, ப்ரொனன்சியேஷன். இப்ப எல்லாமே பெர்ஃபெக்டா வருதுன்னு சொன்னா இந்த வேர்ட் வருதுன்னா இந்த வேர்டு எப்படி எக்ஸாக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேன் அதை நம்ம எக்ஸாக்டா லேர்ன் பண்ணணும். தென் ஃபைனல் திங், ப்ராக்டிஸ் எவ்ரிடே. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண போறோம். டெய்லி ப்ராக்டிஸ் பண்றேன்னு சொன்னா ஒரு கண்ணாடிக்கு முன்னுக்கு போயிட்டு நின்று ப்ராக்டிஸ் பண்றதா இருக்கலாம், அல்லது கிளாஸ் டைம்ல கிளாஸுக்குள்ள வந்துட்டு நம்ம பேசுறதா இருக்கலாம், ப்ராக்டிஸ் பண்றதா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு கன்செப்டை வந்துட்டு நம்ம என்ன செய்ய போறோம், இங்கிலீஷாலேயே ப்ராக்டிஸ் பண்ண போறோம். அப்படி ப்ராக்டிஸ் பண்ற டைம்ல என்ன நமக்கு கிடைக்க போகுது, அவுட்புட் வந்துட்டு கரெக்டா இருக்கும். அப்ப இந்த 5 சீக்ரெட்ஸுமே வந்துட்டு சின்ன சீக்ரெட்ஸ் தான், சின்ன சின்ன விஷயம் தான். இதெல்லாம் உங்களுக்கு நார்மலா தெரிஞ்சிருக்கும், பட் இதை ஒழுங்கா நீங்க செய்திருக்க மாட்டீங்க. பட் இதை ப்ராப்பரா செய்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து பெரிய ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, இதுக்குரிய ப்ராப்பர் கைடன்ஸ் வேணும்னு சொன்னா இன்ஷால்லா ஃபர்தர் விஷயங்கள்ல ஃபர்தர் கிளாஸஸ்ல நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, தென் த ஃபைனல் திங், ஒரு சின்ன ஆக்டிவிட்டி உண்டு. இதுல வந்து நான் 2 சென்டென்ஸ் போட்டிருக்கேன். இந்த 2 சென்டென்ஸுமே வந்து கிராமட்டிக்கலி ராங். ஓகே, கிராமட்டிக்கலி ராங்காவே இருக்கு. இதுல ஷீ டோன்ட் லைக் காஃபின்னு இருக்கு, எஸ்டர்டே ஐ ஈட் ரைஸ் இருக்கு. கிராமர் வைஸா ரூல்ஸ் வைஸா கிராமட்டிக்கலா பார்க்கும்போது இது ராங். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் டைம் தரேன், இதுக்குரிய ஆன்சர்ஸை நீங்க செக்ல போடுங்க. குவிக் பண்ணுங்க பாப்போம். ஓனா ட்ரை பண்ணணும். ஓகே, ஜஸ்ட் ட்ரை. ரெண்டுக்கும் ஒருமிக்க போடுங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர்ஸ் பண்ணி கொண்டு இருக்காங்க. யா, ஓகே. ஒன்லி 5 பீப்புள்ஸ் ஆன்சர்ஸ், மத்தாக்கள் எல்லாம் என்ன தூக்கமா? ஸ்கிரீன்ல விளையாட வேணாம். ஓகே, ஃபைன். சரி, இப்ப இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும், ஷீ டோன்ட் லைக் காஃபின்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம், டோன் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். என்னன்னு சொன்னா இங்க வரக்கூடியது வந்துட்டு ஷீண்டு வார சிங்கியூலர் ப்ரொனவுன். ஸோ சிங்கியூலர் ப்ரொனவுன் வரும்போது நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல எழுதுறேன்னு சொன்னா டோன்ட்ங்கிற வேர்ட் வந்துட்டு யூஸ் பண்ண கூடாது. ரைட், அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம், டசன்ட்ங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ண வேண்டிய வரும். அப்பதான் இந்த சென்டென்ஸ் வந்துட்டு ப்ராப்பரா வரும். ரைட், டிஃப்ரெண்டா யோசிச்சிருக்காங்க. ஓகே, ஒரு ஆள் வந்துட்டு எஸ்டர்டேங்கிற கன்செப்ட் நான் இங்க கொடுத்துருக்கேன், பட் அங்க ஆன்சர் வந்து டுமாரோ ஒன்று வந்திருக்கு. ஓகே, ஃபைன். ஸோ இங்க எஸ்டர்டே ஐ ஈட் ரைஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல எப்படின்னு சொன்னா இங்க வந்துட்டு வார வேர்பை பாருங்க, ஈட் இருக்கு. ஸோ எஸ்டர்டேங்கிறது ஆல்ரெடி பாஸ்ட், இதுவும் வந்து நான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல தான் எடுத்திருக்கேன். ஸோ இங்க எஸ்டர்டேன்ற ஒரு சென்டென்ஸ் வருதுன்னு சொன்னா நம்ம இங்க என்ன போடணும், ஈட்டுன்னு போடக்கூடாது, ஏட்டுன்னு யூஸ் பண்ணி இருப்போம். ரைட், ஸோ இங்க 8 வந்திருக்கணும், இங்க டசன் வந்திருக்கணும். அப்படி வந்திருந்தா இந்த சென்டென்ஸ் வந்துட்டு கரெக்டா இருக்கும். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் வில் மூவ் ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்லைட்.
ஸோ இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மெயினான ஒரு விஷயம் ஒன்று சொல்றேன். அதாவது என்னன்னு சொன்னா, இப்போ நம்ம எடுத்த உடனே எல்லா மிஸ்டேக்ஸுமே இல்லாம இங்கிலீஷால பெர்ஃபெக்டா பேசணும்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. ஓகே, நீங்க எல்லாருமே லேர்னர்ஸ்ங்கிறதால தான் இன்னைக்கு நீங்க கிளாஸ்லயும் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்க ஒரு லேர்ன் பண்ணி ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பெனிஃபிட் அடைய போறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வந்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னா, கரெக்டான வேல பேசுறத ட்ரை பண்றத விட்டுட்டு, நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றேன். அப்படிங்கிற ஒரு பெனிஃபிட்டான ஒரு ஐடியா ஒண்ணு எடுத்து, ஒரு கரெக்டான ஒரு ஐடியாவ எடுத்து நீங்க என்ன செய்யுங்க, பேச ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு, ஏழுமான அளவுக்கு பேசுவேன் அப்படின்னு சொல்லி. ஓகே. அதே மாதிரி இப்போ ஒரு ஃப்ளூயண்டான ஸ்பீக்கரா இருக்கிறவங்களா இருந்தாலும், அவங்க வந்து ஸ்டார்ட்டிங் எப்படி இருப்பாங்க? ஒரு பிகினர் லெவல்ல இருந்து தான் வளர்ந்து வந்திருப்பாங்க. அப்ப அங்க அந்த அவங்க என்ன செய்திருக்காங்கன்னு சொன்னா, பிராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்ட்டிங்ல இருந்து, பேசிக்ல இருந்து படிப்படியா, படிப்படியா தான் அவங்க வந்து டெவலப் பண்ணி, பண்ணி, பண்ணி அந்த ஒரு கான்ஃபிடென்ட்ட எடுத்திருப்பாங்க. ரைட். இந்த ஒர்க் ஷாப்ல வந்துட்டு நான் அவங்களுக்கு ஒரு சும்மா நார்மலா ஒரு பேசிக்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் தந்திருப்பேன்னு நான் நம்புறேன். அண்ட் இப்போ இதுல ஆன்சர் பண்ணி ஆக்டிவா இருந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எங்கட அடுத்தடுத்த செஷன்ஸ் வந்துட்டு எல்லாமே வந்து இப்படிதான் ப்ராக்டிக்கலா ஒரு இங்கிலீஷ் லெசன்ஸோட தான் கண்டினியூவா கொண்டு போற மாதிரி ஒரு பிளான் இருக்கு. ஓகே. ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்துட்டு நீங்க பார்த்து கொண்டு இருங்க. பட் உங்களுக்கு இப்போ நாங்கள் ஃப்ரீயாகவும் ஒரு சில ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்றதுக்கு இருக்கு. அண்ட் அதே மாதிரி பெய்ட் வெர்ஷன்ஸும் இருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு டிரெக்ட் தியரி பேஸ்ட் அண்ட் ப்ராக்டிக்கல் பேஸ்டா போற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அதன் மூலமா நம்ம ஒரு ப்ராக்டிஸ் எப்படி ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்றதுக்குரிய மாதிரி ஒரு கைடன்ஸ், அதே போல ஒரு கான்ஃபிடென்ஸா பேசுறது, அதே மாதிரி நெச்சுரலா பேசுறதை கொண்டு வரணும். இப்ப நம்ம எவ்வளவுதான் எடுத்தாலும் அந்த நெச்சுரலான ஒரு பேசுற ஒரு ஐடியா நமக்கு வராம இருக்கும். அதெல்லாம் கொண்டு வரணும். அண்ட் அதே போல ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு குளோபல் வைஸ்ல பேசுறதுக்குரிய ஒரு பிளாட்ஃபார்ம்ஸை வந்து எங்களால உருவாக்கி தர இயலும். ஓகே. ஸோ ஒன்ஸ் நீங்க எங்களோட கோர்சஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கலாம். லைக் பிஃபோர் வந்துட்டு நீங்க ஒரு ஃபியரா இருக்கும், அதே மாதிரி கிராமர் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம், அதே மாதிரி உங்களுக்கு கான்ஃபிடென்ஸே இல்லாம இருந்தீங்கன்னு சொன்னா, ஒன்ஸ் ஆஃப்டர் த 4 or 6 மந்த்துக்கு அப்புறம் எங்கிட்ட 2 கோர்சஸ் இருக்கு. 4 மந்த் கோர்ஸும் இருக்கு, 6 மந்த் கோர்சஸும் இருக்கு. ஸோ 4 மந்த் கோர்சஸ்லயோ அல்லது 6 மந்த் கோர்சஸ்லயோ நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னா, ஒன்ஸ் ஆஃப்டர் தட் நீங்க வந்துட்டு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட், அதே மாதிரி பெட்டரான ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அதே போல பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நீங்க வளர்த்துக்கொள்ள ஏழுமா இருக்கு. அண்ட் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூ கொண்டு போறீங்க. போன உடனே அவங்க உங்களுக்கு என்ன ஹேண்ட் ஹேண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கதைக்காங்க, உங்களோட பேசுறாங்க. அப்படி இருக்கிற டைம்ல வந்துட்டு நீங்க பேசுறீங்க, அதுவும் கான்ஃபிடென்ட்டா பேசுறீங்க. அதே போல அந்த இன்டர்வியூல நீங்க பாஸும் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி ஒரு கம்யூனிகேஷன்ல நீங்க ப்ரொஃபஷனலா ஆயிட்டீங்கன்னு சொன்னா அவனோட லைஃப் எப்படி இருக்கும்? ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ஒரு 6 மந்த்துக்குள்ள, 4 to 6 மந்த்துக்குள்ள. ஓகே. ஐ திங்க் இமேஜின் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. மெயின் எதனால இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி நான் மெயினான ஐடியாஸ் கொஞ்சம் பார்த்து எடுத்தேன். அதாவது என்னன்னு சொன்னா, அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லை. ஐடியாஸ் இருக்கும், எப்படி படிக்கலாம், என்ன மாதிரி படிக்கலாம், எப்படி நம்ம ஒரு சர்டிஃபிகேட் லெவல் கோர்சஸ் செய்யலாம், அல்லது ஒரு டிப்ளமா கோர்சஸ் எப்படி செய்யலாம், ஐடியா இருக்கு. பட் அதுக்குரிய எக்ஸாக்டான கைடன்ஸ் உங்களுக்கு யாருமே தந்திருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் படிக்கிற டைம் வந்துட்டு தியரி படிப்போம், நோட்ஸ் தருவாங்க, எழுதுவோம் படிப்போம், எழுதுவோம் படிப்போம். பட் ப்ராக்டிக்கல் ரீதியா எந்த ப்ராக்டிஸுமே இருக்காது. லைக் ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு உங்களை முன்னுக்கு விட மாட்டாங்க, கதைக்கு கூப்பிட மாட்டாங்க, ஸ்பீச் செய்ய சொல்ல மாட்டாங்க. முன்னுக்கு வந்து ஒரு டிராமா, ஈவன் ஒரு டிராமா வச்சும் இங்கிலீஷால நடிச்சு காட்டுங்க, நடக்காது. ஸோ இந்த மாதிரியான ப்ராக்டிஸ் நம்ம என்ன செய்யணும், நமக்குள்ள கொண்டு வரணும். அதுக்கு ஒரு கரெக்டான ஒரு இடத்துல நம்ம படிக்கணும். அதே போல இர்ரெகுலரான லேர்னிங் மெத்தட்ஸ், ஒரு மெத்தட் இருக்கு, ஒரு இங்கிலீஷை லேர்ன் பண்றதுக்குரிய ஒரு ப்ராப்பர் வே இருக்கு, ஒரு கைடன்ஸ் இருக்கு, அதுக்கு ஒரு பிடிஎஃப் இருக்கு நம்மகிட்ட. ஸோ அதெல்லாம் நீங்க வந்து என்ன செய்யணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன செய்யணும், படிக்கணும். ரைட். அந்த ஒரு கைடன்ஸ் இல்லைன்னு சொன்னா நீங்க எல்லாருமே என்ன செய்வீங்க, ஃபெயிலா தானே ஆகுவீங்க லாங்குவேஜ்ல. ஓகே. பட் தேர் இஸ் அ பெட்டர் வே, ரைட்? ஸோ இப்போ இதில் வந்து நான் உங்களுக்கு ஒரு எங்களோட ஆஃபர் ஒன்று வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது என்னன்னு சொன்னா,
நீங்க வந்துட்டு இப்ப எங்க சைட்ல டிப்ளமா இங்கிலீஷுக்கு ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வந்துட்டு நாங்க ஃப்ரீயா டிப்ளமா இன் ஐடி வந்துட்டு ப்ரொவைட் பண்ண போறோம். அதாவது நீங்க இங்கிலீஷ் கோர்ஸுக்கு பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னு சொன்னா, அதுக்கு உங்களுக்கு நாங்க எக்ஸ்ட்ராவா என்ன செய்ய போறோம்னு சொன்னா, ஃப்ரீயா டிப்ளமா இன் ஐடி உங்களுக்கு கோர்ஸ் நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம். இதோ இது வந்து உங்களுக்கு எங்க இதுக்குரிய சர்டிஃபிகேட் செரமனிஸ் எல்லாம் நடக்கும்னு சொன்னா, பிஎம்ஐ சிஹெச்ல. ஓகே. ஸோ ஒன்ஸ் நீங்க டிப்ளோமாக்கு ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க அதுல இருந்து என்ன செய்யலாம்னு சொன்னா ஐடி ஐடி கோர்ஸை ஃப்ரீயா எடுத்துக்கொள்ளலாம். அண்ட் அதே மாதிரி இது வந்துட்டு லிமிட்டட் டைம் ஆஃபர் ஒன்லி. இது வந்து பிசிக்கலாவும் இருக்கு, ஆன்லைன்லயும் இருக்கு, அவைலபிளா இருக்கு. இப்போ நீங்க பிசிக்கலாவும் நீங்க ஜாயின் பண்ணிக்கொள்ள இயலும். இல்ல உங்களுக்கு ஆன்லைன்ல தான் எனக்கு வார போற கஷ்டம் அப்படி இருக்கு, இஷ்யூஸ் இருக்குன்னு சொன்னா நீங்க வந்து ஆன்லைன்லயும் வந்துட்டு என்ன செய்யலாம், இந்த கோர்ஸை படிச்சுக்கொள்ள இயலும். பட் எல்லாமே வந்துட்டு ஏஐஸோடையும் பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராக்டிக்கலா இந்த கிளாஸஸ் எல்லாமே நடக்கும். ஓகே. ஸோ அப்படி உங்களுக்கு இந்த ஒர்க் ஷாப் மூலமா நீங்க இந்த படிச்ச விஷயங்கள் பிடிச்சிருந்து அப்படி உங்களுக்கு இங்கிலீஷ் எங்களோட டிப்ளமா கோர்சஸ்ல டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு விரும்புறீங்கன்னு சொன்னா, இந்த ஒர்க் ஷாப்ல பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் நாங்க வந்துட்டு ஒரு சில ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ள இன்னும் இருக்கிற 2 கண்டெக்ட் நம்பர்ஸை நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸை வந்து நீங்க இவங்க டைம் கதைக்கலாம், அல்லது உங்களோட குரூப்ல அட்மின் பண்ணியிருப்பாங்க தானே, அவங்களுக்கு இந்த ஒன் டே ஃப்ரீ ஒர்க் ஷாப்னு சொல்லி ஒரு குரூப் ஒன்று இருக்கும். அந்த குரூப்ல இருக்கிற அட்மினா இருக்கிறவங்களோடையும் நீங்க கதைச்சிக்கொள்ள இயலும். ஓகே. ஸோ இந்த நம்பர்ஸை நீங்க கண்டெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த நம்பருக்கும் நீங்க வந்துட்டு என்ன செய்யலாம், பேசிக்கொள்ள இயலும். ஓகேவா? சரி. ஓகே, ஃபைன். தென் இன்னும் ஒரு லாஸ்ட் திங். ஓகே, லாஸ்ட் திங் வந்து என்ன சொன்னா, இன்னும் ஒரு பால் வந்து நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். ஸோ அதை வந்துட்டு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். ஓகே, சரி. Would you like a step-by-step roadmap to become fluent in English within next few months? உங்களுக்கு ஒரு ஃபியூ மந்த்ஸுக்குள்ள நீங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல, அதாவது 4 to 6 மந்த்துக்குள்ள உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல ஃபுல்லான ஒரு ஸ்டெப் ரூட் மெப்போட நீங்க பெர்ஃபெக்டா படிச்சு முடியணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுற ஆக்களா இருந்தா நீங்க இதுல வந்துட்டு இந்த பொல்ல வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ண இயலும். இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கைடன்ஸ் வேணும் அல்லது இன்ட்ரெஸ்டா நீங்க செய்ய போறீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்டே சூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லை எனக்கு நாட் இல்லை அப்படி நாட் இன்ட்ரெஸ்ட் மீன் யூ கேன் சூஸ் நாட் ரைட் நவ். மற்றபடி ஐ எம் இன்ட்ரெஸ்ட்ங்கிற பொல் வந்துட்டு சூஸ் பண்ண வேணாமா யாரும்? ஓகே, நம்ம ஒரு 9 பீப்புள்ஸ் பால் ஆன்சர் பண்ண இல்லை இந்த கொஸ்டனுக்கு. ஸோ கொஞ்சம் குயிக் பண்ணுங்க கைஸ். Okay, I'm ending the poll. Thanks, guys. And last two more polls. So, first thing, I'm again launching one. இப்போ இப்போ உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜை நீங்க கான்ஃபிடென்ட்டா டெவலப் பண்ணலாம்னு தோணுதா? இல்ல சம்வாட் கான்ஃபிடென்ட், அவ்வளவா இல்ல ஒரு அளவா அப்படின்னு மாதிரி தோணுதா? இல்ல கொஞ்சம் நர்வஸா தான் இப்பவும் இருக்கு அப்படின்னு மாதிரி இருக்கா? இல்ல ரொம்ப ரொம்ப எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கா? வெரி கான்ஃபிடென்ட் மீன் ஓகே என்னால நல்லா செய்ய இயலும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்குன்ற அர்த்தம். சம்வட் கான்ஃபிடென்ட் சொன்னா ஒரு அளவு
அந்த அளவுக்கு இல்ல. பட் ஒரு அளவு அப்படின்ற மாதிரி எடுக்கலாம். லிட்டில் நர்வஸ்ன்னு சொன்னா, ரொம்ப கொஞ்சம் நல்லா இன்னும் பயம் இருக்கு அப்படின்ற மாரி. அல்லது வெரி ஸ்கேர்ட் டூ ஸ்பீக்ன்னு சொன்னா, ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி எடுக்கலாம். இட்ஸ் ஓகே. இல்ல இஷ்யூ இல்ல. செகண்ட் ஆன்சர் பண்ணாலும் இஷ்யூ இல்ல. ஓகே, ஃபைன். தேங்க்ஸ் கைஸ். ஐ அம் ஸ்டாப்பிங் இட். ஓகே. தென் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் உண்டு. இப்ப நீங்க இப்படி யோசிச்சு பார்ப்போம். ஓகே. இப்போ உங்களுக்கு வந்துட்டு சடனா இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட் ஆயிடு. டேயோட நீங்க ஃப்ளூயண்டா இங்கிலீஷால பேச போறீங்க அப்படின்னு சொன்னா, முதல்ல நீங்க என்ன செய்ய ஆசைப்படுறீங்க? உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்டா ஆயிட்டு அப்படின்னா நீங்க முதல்ல என்ன செய்ய போறீங்க? ஒரு இன்டர்வியூ ஒன்று கான்ஃபிடென்ட்டா பேச போறீங்க. இன்டர்வியூல ஒரு கான்ஃபிடென்ட்டா பேச போறீங்களா? இல்ல ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ்கள் வந்துட்டு உருவாக்க போறீங்களா? அல்ல அல்லது ஒரு கிரியேட்டிங் கன்டென்ட் ஆன்லைன்ல ஏதாச்சும் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? இல்ல உங்களோட ஹையர் ஸ்டடீஸ நீங்க கன்டினியூ பண்ண போறீங்களா? ஓகே. ஹையர் ஸ்டடீஸ். ஓகே. ஸோ மோர் தென் 59% வந்து ஆன்சர் வந்துட்டு ஹையர் ஸ்டடீஸ். அடுத்து ஸ்டார்ட் கிரியேட்டிங் கண்டென்ட் ஆன்லைன் அண்ட் மேக் ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ். தென் லாஸ்ட் இஸ் த அட்டெண்ட் இன்டர்வியூ கான்ஃபிடென்ஸ்லி. ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ட் டூ. ஓகே, யுவர் விஷ். ஓகே, ஃபைன். தென் ஸோ தட்ஸ் இட். அவ்வளவுதான் நம்ம பார்க்குற மெயின் இந்த ஒர்க் ஷாப் தானே. அதனால நம்ம சும்மா நார்மலாக மேலோட்டமாக எல்லா விஷயமும் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு லாஸ்டான திங் வந்து என்னன்னு சொன்னால் அவங்களோட சர்டிஃபிகேட் ப்ராசஸுக்குரிய திங். ஓகே. ஸோ அவங்களோட சர்டிஃபிகேட் வந்து எல்லாருக்குமே வித்தின் 3 டேஸுக்குள்ள அவங்களுக்கு இமெயில் ஆகும். அப்படி இல்லைன்னு சொன்னால் சம்டைம்ஸ் மிஸ் ஆகலாம். வித்தின் 3 டேஸுக்குள்ள உங்களுக்கு உங்களோட இமெயில் நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணின இமெயிலில் மட்டும்தான் சென்ட் பண்ணிப்படும். அதுலேயும் இன்றைக்கு அட்டென்ட் பண்ணின ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான். ஓகே. ஸோ அட்டெண்டன்ஸ் நான் பார்ப்பேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அட்டெண்டன்ஸ் பார்த்து தான் மெயின்டைன் பண்ணுவேன். பிகாஸ் அதில் லாஸ்ட் இப்போ நான் ஒரு பொல்லொண்டு போடுவேன். அதை நீங்கள் ஃபில் பண்ணணும். அதை ஃபில் பண்ணுற இடத்துல நீங்கள் எக்ஸாக்டாக கரெக்டாக ஃபில் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணப்படும். ஓகே. அதாவது நீங்கள் எக்ஸாக்டான உங்களோட இமெயில் ஐடியையும் இதில் மென்ஷன் பண்ணுங்க. உங்களோட நேமையும் இந்த பொல்ல நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? தென் அது அவ்வளோத்தையும் நீங்கள் மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வந்துட்டு உங்களோட அந்த சாரி உங்களோட அந்த சர்டிஃபிகேட்டுக்குரிய ப்ராசஸை நான் பார்ப்பேன். ஓகே, ஜஸ்ட் அ செகண்ட். ஸோ இதுக்கு எனக்கு மெயினாக ஜென்யூனான ஆன்சர்ஸ் வேணும். உங்களுக்கு இப்போ இங்கிலீஷால் டைப் பண்ணுற கஷ்டம்னு சொன்னால் யூ கேன் யூஸ் தங்கிஷ் ஓர் யூ கேன் யூஸ் தமிழ் ஆல்சோ, நோ ப்ராப்ளம். இப்போ நம்மளோட இந்த செஷனை பற்றி நீங்கள் ஒரு சின்ன ஃபீட்பேக்ஸும் எனக்கு தந்தா நல்லா. ஓகே. So I'm opening the poll, just a second. ஸ்க்ரீன்ஷாட் ஒர்க் ஆகாது. இதில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் இதில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் ஃபில் பண்ணினா ஓகே. ஓகே, பால் ஓப்பன் ஆகிட்டு யூ கேன் ஃபில் அவுட். இது வந்துட்டு உங்களுக்கு 4 மந்த்தும் இருக்குது. அதே போல் 6 மந்த் கோர்சஸும் இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் டைம் தருவேன். உங்களோட டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு கேட்டுக்கொள்ளலாம். ஓகே, நான் அதுக்கு சான்ஸ் தருவேன். டோன்ட் வரி. ஃபர்ஸ்ட் இதை கொஞ்சம் ஃபில் பண்ணுங்க காய்ஸ்.
இது உங்களோட சர்டிஃபிகேட்டுக்குரிய மெயின் திங் நான் போட்டிருக்கேன். ஸோ இதை கொஞ்சம் ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் திங், டிட் யூ சென்ட் த கரெக்ட் இமெயில் ஃபார் யுவர் சர்டிஃபிகேட்? அவனோட சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் அனுப்பியிருக்கிற இமெயில் வந்து கரெக்டானு கேட்டிருக்கேன். எஸ்ண்டா எஸ் கொடுங்க, இல்லை நோன்னு சொன்னால் நோ கொடுங்க. அண்ட் ஹவ் இஸ் யுவர் ஒர்க் ஷாப் டுடே? ஸோ அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்க. டைப் பண்ண இயலும், டைப் ஆப்ஷன் தான் போட்டிருக்கேன். டைப் பண்ண இயலுமா இருக்கு தானே? எஸ் ஓ நோ? அண்ட் அதே போல் லேர்ன் நியூ திங்ஸ். இஃப் யூ லேர்ன் எனி திங் நியூஸ் யூ கேன் புட் எஸ், அதர்வைஸ் யூ கேன் புட் நோ. அண்ட் இமெயில், உங்களோட இமெயில் அட்ரஸை நீங்கள் டைப் பண்ணுங்க. தென் உங்களோட ஃபுல் நேமையும் டைப் பண்ணி விடுங்க. கைஸ் கொஞ்சம் ஹரி அப் பண்ணுங்க. இட்ஸ் அரௌண்ட் 9:35 ஆயிட்டு. ஸோ வி ஹாவ் டு எண்ட் த மீட்டிங். ஸோ கொஞ்சம் குவிக் பண்ணுங்க. நான் ஒரு 5 minutes டைம் தரேன். குவிக்காக முடிங்களா? ஃபில் பண்ணினா தான் சர்டிஃபிகேட், அதுக்காக தான் சொல்கிறேன், ஃபில் பண்ணுங்க. அவங்களோட ஃபுல் நேமை எக்ஸாக்டாக போடுங்களா, அதே நேம் தான் அவங்களோட சர்டிஃபிகேட்டில் வரும். Only 9 people done. 10 only. இமெயில் ரோங்காக சப்மிட் பண்ணி போட்டுட்டா? ஓகே, அவங்களோட அந்த எக்ஸாக்டான இமெயிலை வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்களா? நான் உங்களுக்கு செட்டில் ஒரு நம்பர் போடுறேன். இந்த நம்பருக்கு வந்துட்டு எல்லாரும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. அப்படி மெயில் வந்து மிஸ் பண்ணியிருந்தா மட்டும். ஓகே, நான் ஸ்டாப் பண்ண போறேன். டன்னா? ஓகே, ஐம் ஸ்டாப்பிங் இட். ஓகே, ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் கைஸ். அண்ட் அதே போல் உங்களுக்கு இப்போ
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்களோட கோர்சஸ் ரிலேட்டடாக ஐடி அண்ட் அதே மாதிரி இங்கிலீஷ் தவிர்த்து இன்னும் ஹெச்என்டிஸ் எல்லாம் எங்களோட சைட்டில் இருக்கு. ஹெச்என்டி இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், அதே போல் ஹெச்என்டி இன் நெட்வொர்க் இன்ஜினியரிங், அதே மாதிரி ஹெச்என்டி இன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டும் எங்களோட சைட்டில் இருக்கு. ஸோ ஃபர்தராக நீங்கள் அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விரும்புனீங்கன்னு சொன்னால் யூ கேன் கண்டெக்ட். ஸோ இதில் உங்களுக்கு நான் கன்சல்டன்ட் நம்பர்ஸ் போட்டிருக்கேன். மிஸ்டர் பிரக்லாஸ் 0777744 அண்ட் அதே போல் 076 அதே மாதிரி 87800707 மிஸ் ஷாமினி. ஸோ நீங்கள் இதில் யாருக்கு விரும்பினாலும் நீங்கள் அவங்களோட கண்டெக்ட் பண்ணி பேச இயலும். அப்படி இல்லையா நான் எந்த நம்பர்ஸும் உங்களுக்கு நான் செட்டில் தந்திருக்கேன். ஸோ நீங்கள் என்னோடையும் வந்துட்டு கதைச்சு நீங்கள் ஃபர்தராக இந்த கோர்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ், இனி வந்துட்டு அவங்களோட டவுட்ஸ் கேட்கலாம். டவுட்ஸ் இருக்கிறாக்கள் டவுட்ஸ் கேளுங்க, நான் உங்களுக்கு அன்மியூட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் தரேன். ஓகே, ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க். நீங்கள் டிரெக்டாக அன்மியூட் பண்ணிவிட்டு என்கிட்ட கேள்வி கேட்கலாம். கோர்சஸ் ரிலேட்டடாக எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் யூ கேன் ஆஸ்க். பேமெண்ட் விஷயம் மட்டும் நீங்கள் வந்துட்டு கன்சல்டண்ட்டை கேட்டுக்கொள்ள இயலும். ஹலோ மிஸ். யா, சொல்லுங்க மிஸ், உங்களோட இது ஐடிஎம் கேம்பஸ் வந்துட்டு இந்தியாவில் எங்கே மிஸ் இருக்கு? நாங்கள் வந்து சென்ட்ரல் கல்நெல்ல லொக்கேட்டடாக இருக்கோம். கல்நெல்ல தான் நாங்கள் இருக்கோம். ஸோ நீங்கள் ஃபர்தராக ஃபிசிக்கலாக கிளாஸ் வந்து படிக்கணும்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு எனக்கு பர்சனலாக ஒரு மெசேஜ் தாங்க, எக்ஸாக்ட் லொக்கேஷன் தரேன். நீங்கள் வந்துட்டு அங்கே வந்து நீங்கள் பேசிக்கொள்ள இயலும். பிசிக்கலாகவும் செய்யலாம், ஆன்லைன்லையும் செய்யலாம். அப்படி மிஸ்? ஓ, ஃபிசிக்கலாகவும் செய்ய இயலும், நீங்கள் ஆன்லைன்லேயும் செய்யலாம். ஓகே, தேங்க்ஸ். ஓகே, தேங்க்ஸ் a lot. Any others you can ask. வேற யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். Thank you, Jasmine Begum, and also thank you, Sajuja Jivarsha. மிஸ், Yeah. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு இதுல கண்டக்ட் பண்ணுவாங்களா? இந்த இங்கிலீஷ்ல அடுத்த கிளாஸ். யா, இது வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஒர்க் ஷாப் ஒன்று நாங்கள் இன்றைக்கு செய்திருந்தோம், ரைட்? இனி ஃபர்தராக அடுத்தடுத்த கிளாஸஸ் வந்துட்டு அதுக்குரிய அப்டேட் நான் உங்களுக்கு தருவேன். பட் எங்கள்கிட்ட ஃப்ரீ ஒர்க் ஷாப்ஸ் வந்து அடுத்ததா இல்லை. இனி வந்துட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணி வாரதும் இருக்கு. ஓகேவா? ஓகே ஓகே மிஸ். அப்படி ஃப்ரீயா எதுவும் பேமெண்ட் விஷயம் சொன்னா நான் உங்களுக்கு ஃபர்தரா எதுவும் அப்படி இருந்தாலும் உங்களுக்கு நான் அந்த குரூப்ல அப்டேட் பண்ணுவேன் இன் ஃபியூச்சர். ஓகே ஓகே மிஸ். பேமெண்ட் விஷயம் அவங்கள்ட்ட கேட்கணுமா மிஸ்? இல்ல, நான் பேமெண்ட் விஷயம் உங்களுக்கு அப்படி எதுவும் கேட்கணும்னு சொன்னா எனக்கு கொஞ்சம் பர்சனலா மெசேஜ் போடுங்க. பிகாஸ் நம்ம இதுல பேசுறது நல்ல இல்ல தானே. ஸோ அதெல்லாம் நீங்க எனக்கு பர்சனலா மெசேஜ் வந்து தாங்க. ஓகே ஓகே மிஸ். தேங்க் யூ. ஓகே, வெல்கம். தேங்க்ஸ் நுசைர். இதுல யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? ஜஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா பாப்போம். அதாவது ஹையர் ஸ்டடீஸ்ல இருக்கிறாக்க.
ஓகே. ஃபர்தரா யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே. அப்துல் வஹாப். ஓகே, ஃபைன். ஃபர்தரா யாருக்கும் டவுட்ஸ் இருந்தா யூ கேன் ஆஸ்க். கேட்கலாம். அன்மியூட் பண்ணி கேளுங்க. ஓகே. ஸோ 10 போகுது. ஸோ நான் இதோட மீட்டிங்கை வந்து எண்ட் பண்ணுறேன். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் அஸ். அண்ட் ஐ திங்க் உங்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஃபர்தராக உங்களுக்கு இந்த கோர்சஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி இங்கிலீஷ், அதாவது எந்த டிப்ளமா இன் இங்கிலீஷ் கிளாஸஸில் நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னு சொன்னால், நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் 2 கன்சல்டன்ட் நம்பர் போட்டிருக்கேன். அதே போல் எந்த நம்பரும் நான் உங்களுக்கு சேட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன். எதுவும் சொன்னாலும் யூ கேன் கண்டெக்ட் மீ. உங்களுக்கு வந்துட்டு இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்குரிய ஆஃபர் வந்து இந்த மந்த் 28th வரையும் இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லிமிட்டட் ஆஃபர் தான், லிமிட்டட் டைம் ஆஃபர் மட்டும்தான். அதாவது எப்படின்னு சொன்னால் என்ன இருக்கு பாருங்க, நீங்கள் இங்கிலீஷுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டோட்டலி ஐடி ஃப்ரீ. ரெண்டுக்கும் சேர்த்து தனித்தனியாக சர்டிஃபிகேட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்படும். ரெண்டுக்குரிய சர்டிஃபிகேட் செரமனி வந்துட்டு உங்களுக்கு BMICHல நடக்கும். ஸோ ஃபர்தராக அவங்களுக்கு நீங்கள் எங்களோட IDM பைனியர் சிட்டி கேம்பஸோட ஜாயின் பண்ணி நீங்கள் படிக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபர்தராக இவங்களை கண்டெக்ட் பண்ணிக்கொள்ள இயலும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இன்னமும் வந்துட்டு கண்டெக்ட் பண்ண இயலும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே அண்ட் தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ குட் நைட். Have a great day to you all.